الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ஜிடோப் அகாடமியினுடைய ஏற்பாட்டில் வழமை போல அல்லாஹுடைய அருளினால நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு கோர்ஸை அல்லது ஒரு பாடநெறிய தொடங்க போகிறோம். நாங்கள் வழமையாக பல இஸ்லாமிய உளவியல் அல்லது இஸ்லாமிக் சைக்காலஜியை அடிப்படையாக வைத்து பல பாடநெறிகளை இந்த நாட்டில் குறிப்பாக இஸ்லாமிய உளவியல் இஸ்லாமிக் சைக்காலஜியை அறிமுகப்படுத்துகிற நோக்கத்திலும் அதை அடிப்படையாக வைத்து பல பாடநெறிகளை நடத்தி வரோம். அந்த வகையில் நாங்கள் அண்மையில் ஒரு கோர்ஸ் ஒன்று தொடங்கினோம். நீரோ லவ் என்று சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு ஒரு பாட்டை மட்டும் எடுத்து, அதாவது பிரெயின் டிஃபரன்சஸ், ஆணுக்கும் பெண்ணுக்குமான மூளை வேறுபாடுகள், உளவியல் வேறுபாடுகளை அடிப்படையாக வைத்து ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்கள் செய்தோம். அதே தலைப்போடு அல்லது குடும்ப வாழ்க்கையோடு தொடர்பான அந்த கோர்ஸை விட ஒரு விரிவான ஒரு பாடநெறியாக நாங்கள் இன்றைக்கு தொடங்க போகிறது தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மாஸ் வேர்சஸ் வீனஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை, திருமணம் முடிக்கப் போகின்றவர்களுக்கும் திருமணம் முடித்தவர்களுக்கும் அல்லது முடித்து மிக நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்குமான ஒரு இஸ்லாமிய உளவியலையும் அடிப்படையாக வைத்தும், அதே போல் இன்னும் வேறு வேறு பல துறைகளை அடிப்படையாக வைத்தும் இந்த கோர்ஸை நாங்கள் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இன்றைக்கு தொடங்கி வைக்க போகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் அவ்வளவு ஹதீஸ்கள் அந்த சஹீஹுல் புகாரியில் காணப்பட்டாலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை தான் முதலாவது ஹதீஸாக அந்த புக்கில் சொல்லி கதை பார்க்கிறோம். அதுதான் எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். இன்னமல் அமாலு பின்னியாத், நாங்கள் செய்ய போகிற எல்லா அமல்களும் எல்லா செயல்களும் அது எதுவாக இருந்தாலும் நீயத்தை பொறுத்து தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதனுடைய விளைவுகளை தருவதாகத்தான் அந்த ஹதீஸ்களை நாங்கள் படிக்கிறோமே. அந்த வகையில் நாங்கள் தொடங்க போகிற இந்த பாடநெறிய அல்லாஹுக்காக என்ற நீயத்தை நாங்கள் எல்லாரும் வைத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா இங்கே நாங்கள் படிக்க போகிற விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்குரிய ஆசையையும் அதற்குரிய ஆரோக்கியத்தையும் அதற்குரிய முயற்சியையும் எண்ணங்களையும் அல்லாஹு தஆலா தர வேண்டும். அதே போல் இந்த பாடநெறி மறுமை நாளில் மீசானுடைய தராசில் நன்மையின் பக்கம் கனதியான ஒன்றாக அல்லாஹு தஆலா ஆக்கி தரணும் என்று முதல்ல வந்து நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நீயத் என்ற வகையில் எங்கள் எண்ணங்கள் சரியாக அமையும். இப்போ நாங்கள் நேரடியாக இன்றைய பாடநெறியினுடைய அறிமுக வகுப்புக்கு நாங்கள் வரப்போகிறோமே. அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். அப்போ நாங்கள் பெரிய ஒரு டைம் எடுக்கிறதில்ல, ஒரு சின்ன ஒரு டைமில் இந்த கோர்ஸினுடைய உள்ளடக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறத நோக்கம். இப்போ நாங்கள் ப்ரெசன்டேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் விளங்குறைக்கும் உங்களுக்கு சவுண்டெல்லாம் தெளிவாக கேட்குற, நான் கதைக்கிறது தெளிவாக கேட்குறேன் உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் மழை பெய்கிறதுனால கேட்குறேன் நான் உங்களுக்கு. கவரேஜ் இஷ்யூ விளைக்கிறதானே? ஓகே, ஹயர். சரி, நல்ல ஜஸாக்குல்லா ஹயர். சரி, இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உண்மையிலே இன்றைய தலைப்பு. இந்த கோர்ஸில் நாங்கள் 2 பகுதிகளை டார்கெட் பண்ணிக்கிறோம். ஒன்று திருமணம் முடிக்க போகின்றவர்களுக்கும், அடுத்தது முடித்தவர்களுக்குமான ஒரு வழிகாட்டல்.
அதையும் விட இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த ஃப்ளேர்லேயும் பார்த்திருப்பீங்க. இப்போ எல்லா ஊர்கள்லையும் ஒரு ப்ரீ மெரிட்டல் கோர்ஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி எல்லாரும் இன்றைய கதைச்சு கொண்டு வராங்களே. எல்லா ஊர்கள்லையும் அது பொதுவாக பேசப்படுறது. இன்னைக்கு நிறைய குடும்ப இஷ்யூஸ் கூட தானே, குடும்ப பிரச்சனைகள் கூட என்ற வகையில் அதை குறைக்கிறதுக்கு காலிக்கோட்டை பேஸ் பண்ணி அல்லது பள்ளி ட்ரஸ்டி போர்டுகளில் அல்லது ஊர்லீக சமூக ஆர்வலர்கள், அது இலங்கையில் ஆயிக்கலாம், இந்தியாவில் ஆயிக்கலாம், பல நாடுகளில் இதை பற்றி சிந்திச்சு கொண்டு இருக்கிறாங்களே. அப்போ எப்படி அதை கோர்ஸஸ் செய்கிறது, என்ன அப்படியே உள்ளடக்கம் எப்படி அமையும், அந்த கோர்ஸினுடைய சிலபஸை எப்படி நாங்கள் அமைத்து கொள்வது என்பதை அடிப்படையாக வைத்தும் நான் இந்த கோர்ஸை அல்லாவுடைய அருளால் டிசைன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கோர்ஸில் கலந்து கொண்டவர்களுக்கு இந்த கோர்ஸ் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு உங்களோட ஊரில் ஒரு இப்படியான கோர்சஸை உருவாக்கி அந்த ஊரில் இருக்கிற இளைஞர் யுவதிகள் திருமணம் முடித்தவர்களுக்கும் கூட ஒரு பாடநெறியாக உங்களுக்கு அதை செய்கிறதுக்கான வழிகாட்டலையும் இந்த கோர்ஸில் நாங்கள் உள்ளடக்கிக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான கோர்ஸாக அல்லது பாடநெறியாக நீங்கள் இதை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அது என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இந்த துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய உளவியல், அதே நேரம் இஸ்லாமிய குடும்ப உளவியலில் ஓரளவு எனக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கின்ற வகையிலும், மேற்கத்தேய உளவியல் அதே போல் இஸ்லாமிய உளவியல் இந்த இரண்டையும் ஓரளவு படித்தவன் என்ற வகையிலும் இந்த இப்படியான ஒரு வழிகாட்டலை எனக்கு தர வேண்டிய பொறுப்பும் இருக்கிற அதே நேரம் அந்த வழிகாட்டலை தருவதற்கான ஓரளவு தகுதியும் இருக்கிற என்ற வகையில் தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். ஒரு ஊர்களில் கோர்ஸ் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான வழிகாட்டலையும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நான் மட்டுமல்ல, இந்த துறை சார்ந்த இலங்கையில் உள்ள எக்ஸ்பர்ட் என்று சொல்லணும், அந்த துறை போனவர்கள் அல்லது துறை சார்ந்தவர்களை இந்த கோர்ஸில் நாங்கள் இணைச்சிக்கிறோம். நான் பின்னால் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களும் சேர்ந்தான் இந்த கோர்ஸை செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 5 ரிசோர்ஸ் பர்சன் என்னையும் சேர்த்து இந்த கோர்ஸை செய்ய போகிறாங்க. அந்த வகையில் கடைசியில் நாங்கள் இந்த கோர்ஸ் முடிகிற நேரத்தில் ஒரு பேனல் டிஸ்கஷன் செய்ய இருக்கிறேன். அந்த டிஸ்கஷனுக்கு 5 ரிசோர்ஸ் பர்சனோடு சேர்த்து சில காதிமாரும் வருவாங்க. அவர்களோட ஒரு டிஸ்கஷன் ஒன்று உங்களுக்கு செய்யலாம். இந்த கோர்ஸை கலந்து கொண்டதுக்கு பிறகு உங்களுக்குள்ள டவுட்ஸுகள், உங்களுக்குள்ள பிரச்சனைகள், உங்களுக்குள்ள ஆலோசனைகளை அந்த பெனலுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதன் அடுத்த கட்டங்கள் எங்களுக்கு அழகாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். இதுதான் இந்த கோர்ஸை பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னால் அவருடைய பின்னணியும் அவரை நோக்கும். பின்னாடி நான் இந்த கோர்ஸோட கண்டென்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். சரி, இப்போ என்னை பற்றி உங்களுக்கு நான் ரிலேஷாக சொன்னேன். இப்போ நாங்கள் நேரடியாக இந்த கோர்ஸோட உள்ளடக்கத்து வரும். இப்போ ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்பலாம். பொதுவாக ஓரளவு ஜென்ரல் நாலேஜ் தான் என்றாலும் கூட இப்படியான ஒரு கோர்ஸ் அல்லது இப்படியான திருமண வாழ்க்கையை பற்றி நாங்கள் படிக்கணுமா? நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் படிக்கிற இந்த இதெல்லாம் படிக்கிற விஷயமா இந்த குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பெறுகிற விஷயங்கள் தானே. எல்லாம் கோர்ஸ் படிக்கிறது தேவையான ஒரு கேள்வி உங்களுக்கு எழுவது நியாயம்தான். அப்படி கேட்குறது நியாயம்தான். சில நேரங்களுக்கு இந்த ஹஸ்பண்ட்மாரு கூட கேட்குற ஒய்ஃப் மார்ட்ட, நீங்கள் இந்த கொப்பியெல்லாம் தூக்கிட்டு போகிற, புக்கெல்லாம் தூக்கிட்டு போகிற, என்ன இந்த கோர்ஸ் இதெல்லாம் படித்து செய்கிறதில்ல, இதெல்லாம் அனுபவங்கள் வர வேண்டியன்னு ஹஸ்பண்ட்மாரு சொல்லுவாங்க. அதே போல் சில உம்மமாரு கொஞ்சம் வயசு போனாக்கள் சொல்லுவாங்க என்னென்றால், இந்த என்னென்ன பிள்ளைகள் நீங்கள் கல்யாணம் முடிக்கிற இந்த கோர்ஸை பற்றி படிக்க போகிறது இதெல்லாம் தேவையா, சும்மா டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் படித்தவங்கள வளர்த்த மகள்னு சொல்லி உம்மமாருன்னு சொல்லுவாங்களே. இப்படி பல நோக்கங்களில் இந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் உண்மையிலே இப்படியான ஒரு கோர்ஸ் தேவையா என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முதலாவது சைக்காலஜிக்கலி இப்படியான ஒரு கோர்ஸ் தேவையா முதலாவது, இரண்டாவது இஸ்லாமிக்கலி இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் பார்க்குற இடத்துல இப்படியான ஒரு கோர்ஸ் தேவையா என்பதை நாங்கள் பார்ப்போம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில். அதே நேரத்தில் சமூக ரீதியாக நாங்கள் பார்க்குற இடத்துல பிரெயின் சயின்ஸ் அடிப்படையில் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்படியான ஒரு கோர்ஸோடு நாங்கள் படிக்கணுமா என்பதை நாங்கள் ஓரளவு பார்ப்போம். நாங்கள் டீப்பாக பார்க்காவிட்டாலும் இந்த அறிமுகம் என்ற வகையில் ஓரளவு ஒரு ஐடியாவோட தரது நம்ம முயற்சி. இப்போ அப்போ இந்த கேள்வி மிக முக்கியம். வை என்ற கேள்வியை நாங்கள் கேட்போம். அது முந்தி இந்த வை என்ற கேள்வியை நான் இப்படி தொடங்க விருப்பம் என்னென்றால், இப்போ நாங்கள் சோமில்லா போனால்
அல்லது எங்களுக்கு ஏதாவது இப்போ எல்லாரும் கொஞ்சம் காய்ச்சல் இருக்கிறதானே எல்லா ஊர்களையும் இந்த வைரல் ஃபீவர் ஒன்று பரவி கொண்டிருக்கிற இப்போ எல்லாரும் கொஞ்சம் மருந்துகளை குடிக்கிற ஆன்டிபயோட்டிக்களை குடிக்கிற இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்கிறாங்க தானே. இப்போ பொதுவாக நாங்கள் எங்களுக்கு ஒரு உடலில் ஏதாவது இந்த நோய்கள் வந்தால் நாங்கள் போய் டாக்டர்கிட்ட டாக்டர்னு சொல்லுவாங்க பிளட்டை பாருங்கள், பிளேட் கவுண்ட் குறைஞ்சிக்கிறான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையும் அல்லது குடும்ப பிரச்சனையும் ஒரு சயின்ஸாக மாறிட்டு. இன்றைக்கு குடும்ப பிரச்சனை எவ்வளோ தூரம் இப்போ எந்த லைஃப்பில் குடும்ப பிரச்சனை ஒன்று இருக்கிறேன்டா, அந்த பிரச்சனையால் இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, அல்லது ஒரு கூட்டு குடும்பத்தில் பல பிரச்சனைகளாம், அல்லது திருமணம் முடித்த புதுசாகிக்கலாம், அந்த அவர்களது பிரச்சனை ஏன்னா பிளட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துமா, ஏன்னா பிளட்டில் ஹார்மோனில் ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுத்துமான்னு சொல்லி இன்றைக்கு வெஸ்டர்ன் உலகத்தில் அந்த பிளட்டையும் கூட இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் மாறிக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன் என்றால், நாங்கள் ஏன் இப்படியான கோர்ஸுகளை படிக்கணும் என்றால் இன்றைக்கி அது ஒரு சயின்ஸாக மாறிட்டு. நோய் வந்தால் மட்டுமல்ல டாக்டர்கிட்ட போகணும், இன்றைக்கி குடும்ப பிரச்சனை வந்தாலும் டாக்டர் உதவும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சொல்கிறேன். அண்மையில் நடந்து அண்மையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சாங்க. என்னென்னு சொன்னால், அந்த குடும்ப ஒரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கப்பல்ஸ் எடுத்தாங்க. 10 திருமணம் முடித்த ஜோடிகள் எடுத்தாங்க. சரியா? எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு சொன்னாங்களாம், இப்போ அவங்களுக்கு உண்மையிலே அந்த 10 கப்பல்ஸும் வந்து பிரச்சனையோடு இருக்கிறார்கள். ஒரு தெரிந்தானே மண்டலை காய்ச்சால் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஒரே சண்டை பிரச்சனை, சிக்கல், காலிகோட்டுக்கு போகிறது, மெட்ரஸ்டி போர்ட்டுக்கு போகிறது, போலீஸுக்கு போகிறது, அப்படிமா சொல்லுங்களேன். அல்லது எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே 2 பேரும் அடிச்சு கொள்கிறாங்க. சைலண்ட் கப்பல்ஸ்ன்னு சொல்லுவோமே, சைலண்ட் டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படியோ இந்த 10 கப்பல்ஸை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சாங்கன்னா, பிரச்சனைக்குள்ளார்கள் தானே, இவர்களுக்கு லேபுக்கு வர சொன்னாங்க. நாங்கள் மெடிக்கல் லேபுக்கு போகிறோம் தானே, அந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இவர்களை வர சொல்லி இவர்கிட்ட பிளட் எடுத்தாங்க. பிளட் எடுத்துட்டு அதை அப்படியே அந்த சாம்பிள் எடுத்து அவங்க வைத்து கொண்டாங்க. பிறகு ஒரு 1 மந்த்துக்கு பிறகு இப்போ இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற, எப்படி ஹாப்பியாக வாழ்கிற, எப்படி பிரச்சனையை மேனேஜ் பண்ணுற, எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸ்கில்ஸ் என்ன, குடும்ப வாழ்க்கை என்னென்ன, குடும்ப வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, எப்படி வாழணும், ஏன் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கோவம் வார, இன்றைக்கு பெண்களும் கூட கோவம் வார, ஹஸ்பண்ட் மாறிட பெண்களுக்கு இன்றைக்கு கூட கோவம் வார, என்னென்னு பின்னால் பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி கோவம் வந்தால் என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பினப்போ ஓரளவு அதே குடும்பங்கள் இப்போ பிரச்சனையை குறைச்சிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சரிதானே? இப்போ அந்த சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மறுபடியும் லேபை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவனோட பாடியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிளட் எடுத்தாங்க. எடுத்து இப்போ 2 பிளட் சாம்பிள் தானே, ஏற்கனவே பிரச்சனை டைம் எடுத்த கொஞ்சம் பிளட் ஈகிற அதே ஆக்கள்கிட்ட தான் மறுபடி பிரச்சனை நோய் இது சந்தோஷமாக வாழ்கிற நேரத்தில் பிளட் எடுத்தாங்க. அப்போ இந்த 2 பிளட்டையும் எடுத்து பார்த்தா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 பிளட்டுடைய அந்த அந்த அவருடைய அந்த சேர்க்கைகள், அந்த பிளட்டுடைய சேஞ்சஸை பார்த்தா பெரிய ஒரு சேஞ்ச். அதாவது பிரச்சனையோடு இருக்க எடுத்த பிளட்டும் அந்த பிளட்டால் உடலில் எத்தனை நோய்கள் உருவாகிக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ப்ரெஷர், அதே போல் ஹார்ட் சம்பந்தமான நோய்கள், வேறு வேறு உடல் வலிகள், எல்லாத்துக்கும் காரணம் என்னென்றால் அந்த பிளட்டில் ஏற்பட்ட மாற்றம். அந்த பிளட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டேன் காரணம் என்றால் 2 பேருக்கும் இடையே இந்த பிரச்சனை தான் காரணம். இப்போ உங்களுக்கு விளங்குறா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வர பிரச்சனை பிளட்டை கூட தாக்கும், எங்களோட உடலை கூட தாக்கும். அடுத்த பக்கம் என்னப்ப இங்கே சொல்லுவாங்க மைண்ட் பாடி சயின்ஸ். அதாவது மைண்டில் வரக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு எப்படி பாடியை தாக்குறேன், அது தனியான சயின்ஸ் நாங்கள் படிக்கணும். இப்போ சும்மா சிம்பிளாக அவங்களுக்கு எத்தனை ரிசர்ச் எழுதிக்கிற சிம்பிளாக அவங்களுக்கு சொல்ல என்னென்னா, இப்போ நான் எங்களோட உம்மா அப்பாட காலம், எங்களோட வாப்பு உம்மாட அப்பட காலம் மாதிரி அல்ல இப்போ நானும் நீங்கள் வாழக்கூடிய காலமே. இன்றைக்கு பிரச்சனைகள் கூட, சிக்கல்கள் கூட. எனவே இந்த பிரச்சனைகள், இந்த சிக்கல்களை இன்றைக்கு உலகம் எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்டா, சயின்ஸாக பார்க்குற அளவுக்கு வந்தீங்க, பிளட்டை டெஸ்ட் பண்ணி குடும்ப பிரச்சனை பார்க்குற அளவுக்கு வந்தீங்க. அது மட்டுமல்ல, இப்போ உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி ஃபாரின்கள் எப்படி என்றால், கல்யாணம் பேசுகிற நேரத்தில் அந்த கல்யாணம் பேசுகிற காலப்பகுதியில் ஒன்று தான் என்னென்றால் 2 பேருடைய பிளட் எடுத்து பார்க்குற, இவர் 2 பேரும் எவ்வளவு தூரம் பொருத்தம் வாழ்கிறதுக்குன்னு சொல்லி. ஒன்று 2வது அவருக்கு என்ன நோய்கள் ஈக்கிறேன்னு பார்க்குற, இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கு முடிக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு நாங்கள் முதல்ல சயின்டிஃபிக்கலி பார்த்தோம்னா லேசாக மேலோட்டமாக பார்த்தால் கூட இப்படியான கோர்ஸுகளை நாங்கள் படிக்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம் என்று எங்களுக்கு லேசாக விளங்குறது. சரி, ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ நாங்கள் இலங்கை கொஞ்சம் பார்ப்போமே, நாங்கள் இலங்கையில் வாழ்கிற இலங்கையில் என்ன நடக்கிறேன்னு ஓரளவு பார்ப்போம்.
இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு அவர்கள்ட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்கிறேன் என்றால், இப்போ நான் இலங்கையை பற்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த கணக்கை கொஞ்சம் பாருங்க. இலங்கையில் இப்போ பொதுவான ஆய்வு என்னென்றால் 2022ஆம் ஆண்டு எத்தனை திருமணம் நடந்தீங்கன்னு பாருங்க. 1,71,140. 2023 ஆகும்போது 1,51,356. 2024 ஆகும்போது 1,39,290. இப்போ கூடிக்கொண்டு போகுதா குறைஞ்சு போகுதா திருமணம்? திருமணம் முடிக்கிற வீதம் கூடிக்கொண்டு போகுதா குறைஞ்சு கொண்டு போகுதா? நீங்க என்ன சொல்ற? சொல்லுங்க. எல்லாரும் பெரும்பாலும் வளர்ந்த ஆட்கள் தான் கூட வைப்பீங்க. என்ன விட அனுபவம் உள்ள ஆட்கள் வைப்பீங்க. சொல்லுங்கப்பா. இலங்கையில ஆய்வை நான் உங்களுக்கு சொல்றேன். 22, 23, 24 ஆய்வு சொல்றேன். திருமணம் முடிக்கிற வீதம் கூடுறா குறைஞ்சிக்கிற? குறைஞ்சு கொண்டு தான் போகுது. எஸ், குறைஞ்சு கொண்டு தான் போகுது. இது ஒரு இலங்கைக்கான முக்கியமான ஒரு த்ரெட் உண்டு. இன் ஃபியூச்சர் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ இதுக்கான காரணங்கள்னு நாங்கள் பேச போனால் அது வேறொரு தலைப்பாக போகும். நான் ஒரு ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்பார்க் ஒன்று உங்களுக்கு தரப்போகிறேன். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிரச்சனையை நாங்கள் ஏன் படிக்கணும், ஏன் விளங்கணும், அது ஒரு சயின்ஸ், அது ஒரு சைக்காலஜி, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்பதை, அது ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் என்பதை நாங்கள் விளங்குறத உண்மையிலே இந்த கோர்ஸில் ஒரு பேசிக் ஐடியா ஒன்று தர நோக்கம். இப்போ இதை பற்றி இலங்கையினுடைய சமூகவியலாளர் என்ன சொல்றேன்னு பாருங்களேன். இந்த இந்த இப்போ நான் சொன்ன இந்த திருமண வாழ்க்கை அல்லது திருமணம் முடிக்கிற விகிதம் குறைந்து கொண்டு போகிறதுக்கு இலங்கையினுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்றேன்னு பாருங்க. நிறைய காரணங்கள் அவங்க சொல்றேன். இது ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது முஸ்லீம் சமூகத்தில் ஆய்வு அல்ல. ஜென்ரலாக இலங்கையினுடைய பொதுவான முஸ்லீம்கள், சிங்களவர்கள், தமிழ் எல்லாரும் சேர்த்து பொதுவாக சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்றால் என்னென்ன காரணங்கள் பின்னால் இருக்கிறேன்னு பாருங்க. இன்றைக்கு இந்த யூத் இளைஞர்கள் இன்றைக்கு திருமணம் முடிக்கிற விகிதம், திருமணம் முடிக்கிறதுல ஆசை அல்லது ஆர்வம் அல்லது தேவை இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு வருது. இன் ஃபியூச்சர் இப்படி தொடர்ந்தால் இப்போ முஸ்லீம் சமூகத்திலும் இதனுடைய தாக்கம் நிச்சயம் வரும். இப்போ வந்திருக்கிற நிறைய கதைகள் இப்போ சொல்ல நேரம் இல்லை, ஜஸ்ட் அவங்க டச் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் லேசாக சில யூனிவர்சிட்டிகளில் போய் ஒரு ஒரு சர்வே ஒன்று செஞ்சு பாருங்க. இன்றைக்குள்ள இளைஞர்கள் யூனிவர்சிட்டியில் நிற்கிற படித்தவர்கள் நான் பார்ப்பேன். அவர்கள்ட்ட கூட நீங்கள் லேசாக மைக்கை கொடுத்து அப்படி கேட்டு பாருங்கோ, திருமண வாழ்க்கையை பற்றி பெரும்பாலும் இன்றைக்கு நெகட்டிவான கருத்தைன்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடிக்கணுமா? கட்டாயமா? அது பார்ப்போம். எனக்கு இங்கே இவ்வளோ இந்த மேலே படிக்க வைக்கிறேன், ஹை ஸ்டடி செய்ய வைக்கிறேன். நான் இந்த கல்வியை நான் நிறைய படிக்கணும், நிறைய வேலை வைக்கிறேன், நிறைய பிஸி ஆகிக்கிறேன். அது பிறகு நேரம் இருந்தால் பார்ப்போம். அல்லது அப்படி முடிக்க கட்டாயம் இல்லையே, தனியாக வாழலாம் தானே. அப்படி இப்படியெல்லாம் நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன நான் சொல்கிறேன்டா, இந்த மாதிரி ஒரு ரீசனை மட்டும் நான் கதைக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறேன். இப்படியான ஆய்வுகள் எல்லாம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற எங்களை சூழ இப்போ இன் ஃபியூச்சர் குடும்ப வாழ்க்கைக்கு எப்படியான த்ரெட்ஸ் வரப்போகுது என்பதை நாங்கள் எவ்வளோ தூரம் யோசிக்கிற என்பதை நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, உலக மனநலத்தினம், அந்த நாளன்று இலங்கையில் சொல்லப்பட்ட டாக்டர்ஸ், ஆய்வாளர் சொன்ன ரிசர்ச் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு பிள்ளைகள நிலைமையை பாருங்க. ஸ்கூல் சில்ட்ரன், பாடசாலையில் படிக்கிற இன்றைக்குள்ள இளைஞர்கள் அல்லது இன்றைக்குள்ள அந்த டீனேஜ் பிள்ளைகளோட நிலைமையை நீங்கள் பாருங்க. இதை வைத்து நாங்கள் அவனோட ஃப்யூச்சர் எப்படி அமையும்னு உங்களுக்கு நாங்கள் யோசிக்கணும், பிளான் பண்ணோம். அப்போ ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நான் குர்ஆனை மேலோட்டமாக பார்த்தாலும் ஒரு முஸ்லீம் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணும் ஃபியூச்சர் எப்படி எங்களோட சமூகத்தை பாதுகாக்கிற, எங்களோட மாணவ பரம்பரை எப்படி பாதுகாக்கிறது. இவர்கள் தான் எதிர்காலத்தில் உம்மவாக வாப்பவாக வரப்போகிறாங்க. இவர்கள் தான் எதிர்காலத்தில் சமூகத்தில் வழிகாட்டிகளாக வருவாங்க அல்லது மறுபக்கமாக வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் என்ன சொல்கிறேன்டா, 18 விதமான ஸ்கூல் சில்ட்ரன் சஃபரிங் ஃப்ரம் வேரியஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். எங்களோட கோர்ஸில் தனியான பாடம் பண்ணிக்கிற மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லி
மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னு நீங்கள் படித்தா உங்களுக்கு விளங்கும். எவ்வளோ தூரம் நாங்கள் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமான தெளிவு எங்களுக்கு ஈக்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும். அப்போ அதில் நாங்கள் எவ்வளோ தூரம் கவனமாக ஈக்கிறேன் என்பது மிக முக்கியமான பாயிண்ட் தான். ஹை, அப்போ அடுத்த கேள்வி வரும். அப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு என்ன சார் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு என்ன? அப்போ அது ஒரு தனி தலைப்பு. பின்னால் நேரம் இருந்தால் லேசாக தொட்டு காட்டு போகிறேன். அடுத்து பாருங்க, அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸுக்கு என்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா, ஃப்ரம் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. ஓரளவு கவுன்சிலிங் அல்லது பேசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ இப்போ நாங்கள் படிக்கிறது என்னென்னா, எங்களோட பிள்ளைகளை பற்றி படிக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் இப்போ எங்களோட பிள்ளை அந்த இந்த இந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கலாம், ஆங்ஸைட்டிக்குள்ளே இருக்கலாம். இந்த பிள்ளையுடைய ஃப்யூச்சர் எப்படி அமையும்? இவங்க திருமணம் முடிக்கிற காலத்தில் அவனோட வாழ்க்கை எப்படி அமையும்? யார் வழிகாட்டுற? ஏன் இப்படியான இஷ்யூஸ் இன்றைக்கு? அடுத்தது பாருங்கோ, இன்றைக்கு நிறைய புள்ளைகள் 63% புள்ளைகளோட ஸ்லீப் டிப்ரிவேஷன் டியூ டு எக்ஸசிவ் இன்டர்நெட் யூஸ். இன்றைக்கு நிறைய புள்ளைகள் சரியாக இரவில் தூங்குறதில்ல. நீங்கள் பிள்ளைகளை பாருங்க, ஸ்கூலில் பாருங்க அல்லது பொதுவாக சமூகத்தில் பாருங்க, கண்ணெல்லாம் இப்படி சிவந்தும் அல்லது கண்ணோரம் எல்லாம் அப்படி கருவலைகள் வந்து அல்லது அவன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, கோபம் ஆகிறது, இமோஷன் ஆகிறது, அக்ரெசிவ் ஆகிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு இன்றைய தூக்கம் இல்லை. இவங்க தான் இன்றைய ஃப்யூச்சரில் வரப்போகுது. இப்போ நான் என்ன சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் யோசிக்கலாம், சார் ஃபேமிலி லைஃப்பை படிப்பிக்க வந்து ஏன் பிள்ளைகளை பற்றி கதைக்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த பிரச்சனையை குறைக்கிறது லேசி இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு பிறகு ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு பிறகு அந்த ப்ராப்ளமை நாங்கள் குறைக்கிறது என்பது பெரிய ஒரு போராட்டம். ஆனால் அதுக்கும் நாங்கள் புரிய தீர்வுகளை சொல்லணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, திருமணம் முடிக்க போகின்றவர்கள், எதிர்கால சந்ததியினர், ப்ரிவென்ஷன், பிரச்சனை வருமுன் அவர்கள் எப்படி பாதுகாக்கிற, அதை நாங்கள் யோசிக்க இன்னொரு முக்கியம். இப்போ எனவே இந்த கோர்ஸில் 2 குரூப்பை நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். ஒன்று, திருமணம் முடித்தவர்களுக்கான வழிகாட்டலும் கிடைக்கும். 2வது, திருமணம் முடிக்க போகின்றவர்களை எப்படி நாங்கள் பாதுகாக்கிற, எப்படி அவர் வழிகாட்டுற என்பது மிக முக்கியம். ஓகே, ஹை. அப்போ நான் இப்போ சொல்லிட்டு போகிறது இருந்த உங்களுக்கு கருத்துக்கள், இந்த ஐடியாஸ் தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கதைக்கலாம். நான் ஒரு டிஸ்கஷன் அமைப்பில் இதை செஞ்சுட்டு போகிறோம். என்னென்றால், இது ஒரு முக்கியமான இஷ்யூவை நீங்களும் இன்றைய காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இதெல்லாம் மெயின் காட்டுறேன்டா, நாங்கள் இந்த கோர்ஸை செய்கிறதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் ஒன்றிக்கொண்டு, ஒரு 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 சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஒன்றிக்கொண்டு, காரணம் ஒன்றிக்கொண்டு. இது நான் பல காரணங்கள் நான் நினைப்போம். லேட்டஸ்டான ரிசர்ச்சில் சொல்ல காரணம், இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் சீரியஸாக இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்னு சொல்லவார். இந்த கீழே உள்ளதை பாருங்க. நீங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் கூடுதலாக நிறைய ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறது. அதில் நீங்கள் பாருங்கள், ஃபிசிக்கல் அட்டாக் இன்றைய பிள்ளைகளில் கூட, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், டேட்டிங் வயலன்ஸ், சைபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கல் ஃபைட்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி பிள்ளைகளில் இன்றைக்கி. அப்போ இந்த பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கி வன்முறைகளும் அக்ரெசிவான மைண்ட் செட்டும், இப்படியான பிள்ளைகள் தான் இன்றைக்கு உருவாயிட்டுவார். அப்போ எனவே இந்த பிள்ளைகளோட ஃப்யூச்சர் எப்படி அமையும் என்பது, குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் இவங்க திருமணம் முடித்தா எப்படி வாழ்வாங்க என்பது மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு இன்னும் சில காரணங்களை சொன்னால், முஸ்லீம் சமூகத்தில் நான் இப்போ இன்னும் பொதுவான ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சொல்லிட்டு உங்களுக்கு சில கதைகளை பின்னால் சொல்கிறேன். ஒரு இப்போ நான் தியரிய மாதிரி தான் கதைக்கிறேன். இந்த குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை படிக்கணும் அப்படி சொல்லணும். இந்த உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு பொதுவாக முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் பேசுகிறோம்னா, இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் படிக்கிற வீதம் மிக குறைவு கம்பேர்ட் டு கேர்ள்ஸ். நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனீங்கடா, இன்றைக்கி A லெவலில் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை பாருங்கோ, O லெவலில் பாஸ் ஆகிற பிள்ளைகளை பார்த்தா எல்லாம் மெஜாரிட்டி வந்து இன்றைக்கி பெண் பிள்ளைகள் தான் இல்லை. எங்களோட மகள்மார்கள் தான் கூட இன்றைய படிக்கிறது. டிகிரி வரையில் போகிறாங்க, மாஸ்டர் வரையில் போகிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனால் எங்களோட இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க வேற எங்கே வைக்காங்க. சொல்லுவாங்க, இந்த அவங்களோட காலம் என்னென்னா ஃபோன்லேயே போகுது. என்ன நீ லொகைன்னு வாழ்ந்து கொண்டீங்க, ஓலவலுக்கு பிறகு என்ன வாழ்றன்னு இல்லை லொகைன்னு அவங்க வாழ்ந்து கொண்டு போகிறாங்களே. இப்போ இப்படி போனால் ஃப்யூச்சரை யோசிப்பாருங்க. எதிர்கால தலைவர்கள் எப்படி உருவாமிங்கிற சமூகத்தில், எதிர்காலத்தில் நல்ல வாப்பவன் எப்படி உருவாகும், நல்ல கணவன் எப்படி உருவாகும், அவன் வாழ்க்கையை பற்றியே தெரியவே. சகோதரர்களே, சகோதரிகளே, பர்பஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் என்ன?
குடும்ப வாழ்க்கையில நோக்கம் என்ன? ஏன் நான் கல்யாணம் முடிக்கணும் உண்டு எத்தனை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தெரியும்? சில நேரம் முடித்தவர்கள் கூட தெரியாது. அப்படி இப்போ நான் சொல்லும்போது சில பேர் முடிச்சாக்கள் யோசிக்கிறீங்க, சரி நான் முடிச்சேன்னு யோசிக்கிறேன்னு சொல்லு. அது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன நான் சொல்கிறேன்டா, இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் இப்படி அடுத்த இஷ்யூ என்ன? இப்போ பெண் பிள்ளைகள் படித்ததுக்கு பிறகு அவன் மாப்பிள்ளை, நாங்கள் மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை. அப்போ எப்படி நாங்கள் எங்களோட மகள்களுக்கு படிப்பிச்சதுக்கு பிறகு நல்ல ஒரு மருமகனா அல்லது மாப்பிள்ளையை தேடி கைப்பிடிச்சு கொடுக்குற? இது நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் அப்போ அப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் இப்போ வரப்போகிற முக்கியமான பாயிண்ட் எனக்கு, ஏன் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அல்லது ஏன் இன்றைக்கு நிறைய குடும்ப சிக்கல் காரணம் என்ன தெரியுமா? முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இந்த குடும்ப வாழ்க்கை பற்றிய அறிவு, தெளிவு, நோக்கம் இன்றைக்கு சரியாக சமூகத்தில் அந்த இளைஞர்களுக்கோ யுவதிகளுக்கோ கொடுக்கப்படலை. சரியாக கொடுக்கப்படலை. இதான் மிக முக்கியமான காரணம். அப்போ அடுத்த மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அறிவில் ஒன்றுதான் மார்க்கம், இஸ்லாம் என்ன சொல்ற குடும்ப வாழ்க்கை. குடும்பத்துக்கு இஸ்லாம் கொடுத்துக்கிற வெயிட் என்ன? இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தீர். ஆனால் எவ்வளவு தூரம் எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லது முடித்தவர்களுக்கு இன்றைக்கு திருமண வாழ்க்கையை பற்றி தெரியும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்போ உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ இப்போ நிறைய இதுக்கு டிவோர்ஸுகள் நடக்குது, நிறைய இந்த குடும்ப பிரச்சனை நடக்குது. அதில் ஜோக் என்ன தெரியுமா? நாங்களும் அந்த ஃபீல்டு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய குடும்ப கேஸில் குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வர, ஆனால் அந்த குடும்ப பிரச்சனை காரணத்தை கேட்டால் அது காரணமே அல்ல, அப்படித்தான் சொல்லணும். காரணம் சொல்லல அதை. அந்த அப்படியான காரணத்துக்கெல்லாம் இண்டே பிரிகிறாங்க. எப்படி? காரணமே அல்ல அது. ஆனா அப்படியான காரணங்களுக்கா இன்னை பிரிகிறாங்க. பிரிகிறாங்க அல்லது பிரிஞ்சு வாழ்றாங்க, டிவோர்ஸ் கேட்குறாங்க. என்ன இப்ப எங்க போய் முடியும் இந்த ஒரு குடும்பங்கள் அழிகிற நேரத்துல, குடும்ப பிரச்சனை அதிகரிக்கிற நேரத்துல, எதிர்கால பிள்ளைகள் பாதிக்கப்படும், சமூகம் அழிஞ்சு போகும். இஸ்லாம் அதான். எனவே குடும்ப வாழ்க்கை அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாம் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்றால், என்ன காரணம் என்றால், இந்த குடும்ப வாழ்க்கை தான் ஒரு சமூகத்தினுடைய கருவறை. ஒரு சமூகத்துல கருவறை அதுதான். ஹாய். இப்ப அஹ், இப்ப நான் உங்களுக்கு அஹ், 2 3 கேசஸ் சொல்றேன் தலைப்புக்குள்ள வாரத்துக்கு முந்தைய ஏன் என்ற கேள்வியை சொல்லிட்டு. அஹ், இப்ப இன்னைக்கு நீங்க இப்ப இந்தியாவிலே ஒரு அண்மையில் கேஸ் கொண்டு போகிற அப்படி என்றால், நீங்கள் பார்த்திருப்பீங்க சில நேரம் ஒரு ஒரு 18 வயசு புள்ள, 18 வயசு அந்த புள்ளைக்கு. இப்போ அந்த புள்ள சொல்கிற எப்படின்னா, நான் கல்யாணம் முடிக்கணும். எஸ், யாரை முடிக்கணும்? ஒரு போயை காட்டி அந்த போயை தான் முடிக்கணும்னு சொல்கிறேன். அது பெரிய ஒரு இஷ்யூ, நான் ஷோர்ட்டாக சொல்கிறேன். இப்போ அப்போ உம்மா வாப்பட எந்த ஐடியாவும் இல்லை, அவர் எந்த மஷூராவும் இல்லை. எனக்கு அவர் தான் வேணும். அவர் இல்லாமல், அவர் இல்லாவிட்டா நான் போய் சாகுவேன். அவர் இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்னு சொல்லி அந்த புள்ள என்ன செய்கிறேன், நான் போய் சாகுவேன்னு சொல்லி சூசைட் பண்ணேன்னு சொல்லி அந்த புள்ள சொல்கிறேன். இப்போ ஒரு 18 வயசு பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க இயலுமோ என்ற ஒரு கொஸ்டனை கேட்டு பார்த்தா, தனியாக முடிவெடுக்க இயலுமா? இன்றைக்கு நாங்கள் அல்ல, இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத பெரும் பெரும் படித்தவர்கள் கூட என்ன சொல்றேன்டா, 18 வயசு அல்லது நீங்கள் மேஜரானன்னு சொன்னால், அது அப்படி திருமணம் முடிக்கிற வயசுக்கு வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும் முடிக்கலாம். உங்களால் மட்டும் உங்களோட வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கல. பேரண்ட்ஸ்ட வழிகாட்டல் உங்களுக்கு தேவை. நான் எந்த அளவு தூரம் இன்றைய பேரண்ட்ஸ்ட வழிகாட்டல் எடுக்கிறேன்னு பாருங்க. இல்லை, ஆனால் புள்ள நினச்சிக்கொண்டிருக்கிறேன்டா, இன்றைக்கு எனக்கு இன்டர்நெட்டு தெரியும், இன்ஸ்டாகிராம் தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், எந்த ஃபோனையும் பண்ண தெரியும், ஏஐயோடு எனக்கு எல்லாம் இந்த நாலேஜை பெற தெரியும். எனவே எனக்கு எல்லா அறிவுகளும் இருக்கிற பேரண்ட்ஸ் அறிவு எனக்கு தேவையில்லை. தனியாக எனக்கு வாழ பேரண்ட்ஸுக்கு தான் ஒன்றும் தெரியும். அவங்க இங்கோ அந்த மூசா நபியில காலத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இவர்களுக்கு என்ன தெரியும் இந்த ஏஐ உலகத்தில் என்று போய் முடிச்சதுக்கு பிறகுதான், கொஞ்சம் காலம் வாழ்ந்ததுக்கு பிறகு விளங்குற என் எங்கே பிரச்சனைக்கிறேன்னு சொல்லி. அப்போ அப்போ நான் சொல்ல வர வயசு என்பது மட்டுமல்ல, திருமணம் முடிக்க போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் பேரண்ட்ஸிட வழிகாட்டல் அவருடைய மஷூரா இல்லாமல் நீங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி முடிவெடுத்தீங்க என்றால் அது அழிவில் போய்த்தான் முடியும். பேரண்ட்ஸ் என்பது அவங்க வாழ்க்கையை படித்து அனுபவித்து விளங்கி அவங்க ஃபெயிலியர் ஆகி அதை உணர்ந்து, எனவே அவர்கள்ட்ட ஆலோசனை இல்லாமல், வழிகாட்டல் இல்லாமல், மஷூரா இல்லாமல் நாங்கள் திருமணம் முடித்தோம்னு சொன்னால் உண்மையில் அது பெரிய அந்த அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் பறக்கத்தும் வராது. அது மட்டுமல்ல, அந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையாகி கடைசியில் சில நேரம் அந்த பிரச்சனைகள் போய் காலி கோர்ட்டில் நிற்கிறத எங்களை பார்க்கலாம்.
அடுத்தவங்களுக்கு தெரியுமா? வினை குடும்ப இப்போ அன்னைக்கு ஒரு காலியார் சொல் எப்படின்னா, சார் ஒரு கேஸ் வந்து என்னென்றால், அந்த கேஸில் என்னென்றால் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கிற பெண் வந்து படிச்சிருக்கிற, அவர் டிகிரியோ என்னமோ சொன்ன, அவர் டிகிரி வரல படிச்சிருக்கிற, இவர் ஒரு சாதாரணமாக ஏ லெவலோ என்னமோ தான் படிச்சிருக்கார். இவ என்ன சொல்கிறேன்னா, இவ சொல்கிற மாதிரி தானே ஹஸ்பண்ட் கேட்கும் வீட்டில். ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெட்டி பாம்பு மாதிரி தான் இருக்கும். இவ சொல்கிறதுக்கு இவ கீறிய கோட்டை தாண்டி ஹஸ்பண்டு போகல. எல்லா விஷயத்திலும் அவள் தான் டொமினேட். நான் டிகிரி முடிச்சுக்கிறேன், நீங்கள் ஏ லெவல் தானே படிச்சிக்கிறேன், எனவே எனக்கு தான் முடிவு எடுக்கலாம், எனக்கு தான் டிசிஷன் மேக். இது நாங்கள் ஒரு பிரெயின் டிஃபரன்ஸ்னு பாடம் பண்ணிக்கிறேன். அதில் அதை படித்தா அவங்களுக்கு விளங்கும். இவ்வளோ தூரம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படி நடக்கிற நேரத்தில் இஸ்லாமேன் அப்படி சொல்லிக்கிறேன். சைக்காலஜிக்கலி ஒரு ஆணை நீங்கள் கத்தியில் குத்துற மாதிரி, சைக்காலஜிக்கலி நாங்கள் கொலை செய்கிற ஒரு ஆணுக்கு அப்படியான லைஃப் ஒன்று வாழையில. அப்போ பெண் தன்னை விளங்கணும். நான் டிகிரி அல்ல, பிஹெச்டி அல்ல, ஸ்ரீலங்காவில் உயர்ந்த ஒரு தரத்தில் இருந்தாலும் அது எல்லாம் என்னன்னு சொன்னால் அது படிப்பு மட்டும்தான். அது நாலேஜ், அது படிப்பு. குடும்ப வாழ்க்கைக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. குடும்ப வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை. அதை நாங்கள் வேறையா படிக்கணும். இப்போ நாங்கள் படிக்கிற மாதிரி ஜீவித அவபோதின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். வாழ்க்கையை பற்றி படிக்கணும், அது மிக முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் சில ப்ரொஃபஸர் மாறிக்கிற, அவங்க இலங்கையில் பெரும் ப்ரொஃபஸர்ஸ், அவங்க பெரும் டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவனோட குடும்ப வாழ்க்கையை பார்த்தா அவனோட டிவோர்ஸ் ஆகிப்பான். புள்ளைகளை பார்த்தா புள்ள சூசைடில் ஆகிப்பான், அல்லது புள்ள வந்து ஏதோ மோசமான ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகி. எங்கே அந்த ப்ரொஃபஸர், எங்கே டாக்டர், எங்கே ஸ்பெஷலிஸ்ட்? என்ன பிரச்சனை இது? உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமதாரி சொல்கிறது எப்படி இருந்தால் கிராம சேவர், நான் ஒரு ப்ராக்டிக்கலாக கதைச்சிட்டு போகிறேன். எவ்வளோ தூரம் நாங்கள் பிரச்சனையை புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி, பேரண்ட்ஸ் என்ற வகையிலும் திருமணம் முடிக்க போகிற புள்ளல் என்ற வகையில். உங்களுக்கு தெரியுமா, அந்த கிராம சேவர் சொல்லுறது தெரியுமா, ஒரு நாளைக்கு இன்றைக்கு போலீஸுக்கு 10 பெமினிலி வந்தார், 10 சொல்லுங்க 10 என்ட்ரி வந்தேன்னு சொல்லி அவர் சொல்கிற 10 கேஸுமே இன்றைக்கு ஃபேமிலி இஷ்யூஸா. இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறதா, ஒரு போலீஸில் நீங்கள் போய் பாருங்க, ஒரு நாளைக்கு 10 கேஸ் வந்து அவர் சொல்ல கிட்டத்தட்ட 7, 8, 9 கேஸ் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் தான். ஆனால் அதிலே முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அவர் சொல்கிற அந்த 10 கேஸும் சார் உங்களுக்கு தெரியுமா யாரோட கேஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவர்கள் தான். ஒன்றோ டீச்சர் ஆகிப்பார், ஒன்றோ லோயர் ஆகிப்பார், அல்ல ஏதோ சமூகத்தில் படித்தாலும் ஆகிப்பார். எல்லாம் படித்தாக்கள்ல தான் சார் பிரச்சனை. அப்போ அது அவர் சொல்கிற சார், அப்போ என்ன என்ன நாங்கள் படிக்கிற ஸ்கூலில், நாங்கள் இப்போ என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிற, வாழ்க்கையில் நாங்கள் ஃபெயிலியரு. எடுத்துக்கிறாங்க, போட்டோ காட்டுறாங்க. அப்போ என்னென்றால், அப்போ இந்த திருமண வாழ்க்கை, அப்போ வாழ்க்கையை நாங்கள் படிக்கிற கொஷனை தான் நான் அவள்கிட்ட கேட்குறேன். நாங்கள் எல்லாம் படிக்கிற இன்றைக்கு எல்லா கோர்ஸும் நாங்கள் போகிறோம். அந்த ஒரு ஆள் சொல்ல அப்படின்னா, சார் நான் எல்லா கோர்ஸுமே முடிச்சுக்கிறேன். எப்படி, நான் பெரும்பாலும் எல்லா கோர்ஸையுமே முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு கோர்ஸ் தான் சார் எஞ்சிக்கிறேன். என்ன கோர்ஸ் நான் கேட்டேன். அது சார் பெந்த கோர்ஸ்ன்னு சொன்னார். பெந்த கோர்ஸ் தான் அவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ்லேக்கு ஒரு பிரிவு உண்டு. அந்த கோர்ஸை மட்டும்தான் சார் நான் முடிக்கலை, மற்ற எல்லா கோர்ஸும் முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே, நல்ல கோர்ஸை முடிங்க, நல்ல அறிவுகள் வரும். ஆனால் இப்போ நாங்கள் படிக்கிற மாதிரி வாழ்க்கை பற்றிய கோர்ஸை எவ்வளோ பேர் படிச்சுக்கிறேன், எவ்வளோ பேர் விளங்கிக்கிறேன் என்பதுதான். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி சில ஆண்கள் சில ஆண்கள் எங்கே தெரியுமா குடும்ப வாழ்க்கையை படிச்சிற, அதுவும் போதுதான் இந்த திருமண நிக்காக பயானிக்கிற, நிக்காக பயான் பண்ணுவாங்க ஹஸ்ரத் திரும்பி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தான் அவருக்கு திருமண வாழ்க்கைன்னு என்னென்னு படிக்கிற. அந்த 10 நிமிஷம் படித்து குடும்ப வாழ்க்கையை கொண்டு போயிடுமா? அதனால தான் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நான் உங்களுக்கு சில காரணங்கள் சொல்லிட்டு போகிறேன், நாங்கள் விரிவாக கோர்ஸில் பார்ப்போம். நான் சில ஐடென்டிஃபை பண்ண காரணங்கள், நைட்டை வந்த கேசஸையும் நான் சில காலியார் மாதிரி டிஸ்கஸ் பண்ணதை தவிர ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் நாங்கள் கடைசியாக முடிப்போம் இந்த கண்டென்ட்டை சொல்லிவிட்டு. இன்றைக்கி நிறைய குடும்ப பிரச்சனைகளில் காரணங்கள் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், குடும்ப வாழ்க்கையை பற்றிய அறிவு தெளிவு இல்லை. முடித்தவர்களுக்கும் இல்லை, உம்மா அப்பாவுக்கும் இன்றைக்கு இல்லை, அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி உம்மா அப்பா கூட கைட் பண்ணுற பிள்ளையாத்தான் பிள்ளைகளை. அல்லது பிள்ளைகள் இன்றைக்கி உம்மா அப்பா நம்புறதில்ல, பிள்ளைகள் லைஃப்பை பற்றி படிக்கிற ஏஐட்ட தான், அல்லது கூகுளில் தான். சில பேருக்கு உம்மா அப்பா கூகுள் தான், உம்மா அப்பா விட கூகுளை தான் கூட நம்புற சில பிள்ளைகள் அப்படின்னு இருக்கிறேன். அப்போ இந்த அறிவு சரியான கைடன்ஸ் கொடுக்கப்படலை. அடுத்த முக்கியமான காரணம் தான் உங்களுக்கு நினைக்கிறேன் சொன்னது, இஸ்லாம் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு மீசாக்குன் கலீல், லேசான ஒப்பந்தம் அல்ல, மிக உறுதியான ஒப்பந்தம். நீங்கள் நினைச்ச உடனே உடைச்சிட்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு பள்ளி மாதிரி தான். நீங்கள் பள்ளி வாயில்களை நீங்கள் உடைக்கிறா, கல்லடிச்சு உடைக்கிறா,
சின்ன சின்ன விஷயத்துக்களை நீங்கள் பள்ளியிலிருந்து வெளியே போகிறா, பள்ளியை நீங்கள் தூக்கி வீசிட்டு போகிறா. குடும்ப வாழ்க்கையும் ஒரு மஸ்ஜித், ஒரு பள்ளி வாயில் என்ற உணர்வைக்கும், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அழகா ஒரு பள்ளியில் நீங்கள் அமைதியாக ஆறுதலாக புனிதமாக நினைச்சு நீங்கள் பள்ளிக்குள்ளே இருக்கிறோம். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி பொறுமையா நிதானமாக இது ஒரு புனிதமானது இபாதத் என்ற உணர்வோடு நாங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு தீக்கிற குடும்ப பிரச்சனை. இன்னைக்கு அந்த அன்றைக்கு ஒரு டாக்டர்னு சொல்ல எப்படின்னா, சார் இன்றைக்கி எப்படி பிரச்சனைன்னா, யாரோ அந்த இந்த ஒய்ஃபுக்கு வந்து நான் முஸ்லீம் கேஸ் தான், என்ன நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க வந்து நல்ல அந்தி பான் தின்னணும், சரியா பான் தின்னணும். ஆனால் அந்த பான் வந்து நல்லா முருகிக்கும். எங்கள் ஒரு பாஷையில் நல்லா ரோஸ்ட் ஆகிக்கும், முருகிக்கும். தென்னை பான் ரோஸான தின்னாகும். இவரே டெய்லி ஹஸ்பண்ட் சொல்ல, நீங்கள் அந்திக்கு வீட்டுக்கு வரும்போது எனக்கு நல்ல முருகின பானை தான் கொண்டு வரணும்ட்டு. இவருக்கு இனி டெய்லி எடுத்துகிட்டு வந்தார். நீ ஆண்களை தேர்ந்து கொஞ்சம் மறக்கிறதா, நீ 1008 வேலை அவருக்கு இனி லைட் பில்லை கட்டணும், தண்ணி பில்லை கட்டணும், ஃபுல்லடி ஸ்கூல் ஃபீ கட்டணும், அதெல்லாம் மறந்துட்டு வந்தார். நீ 2 3 நாளாக பானை கொண்டு வரதா, இந்த முருகின பானை கொண்டு வரல. உங்களுக்கு தெரியுமா? கடைசியில் அந்த கேஸ் வந்து டிவோர்ஸில் முடிஞ்சிட்டு. இப்போ நீங்கள் அந்த கேஸுக்கு ஒரு தலைப்பு போடுங்க. இப்போ அவன் டிவோர்ஸ் ஆனதுக்கு ஒரு தலைப்புன்னு சொல்லும்போது யாரும் எனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆன தலைப்புன்னு சொல்ல, எந்த எந்த ஒரு படத்தும் தலைப்புண்டு தேவைதானே? சொல்லும்போது தலைப்புன்னு எனக்கு என்ன தலைப்பு சொல்லுங்க. இந்த கேஸுக்கு என்ன தலைப்பு? ஒரு ஹெட்டிங் ஒன்று போடுங்களேன். சொல்லுங்க. இல்லை, இந்த கேஸோட தலைப்பை சொல்லுங்க. இப்போ என்ன கேஸில் அவங்க ரோஸ்பான் கொண்டு வராததால் மனைவி கணவனை விவாகரத்து. விவாகரத்து. முருகாத பானால் முறிந்த வாழ்க்கை. நாசிக் ஷேக். ஓகே, கவிதை வரியோட சொல்லுவார். அப்போ இதுக்கு தலைப்பு என்னன்னா, முருகின பான் தவிர என்ன இது? என்ன ஜோக்? என்ன என்ன நடக்குது இன்றைக்கு? இன்னொரு கேஸும் நான் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனேன், சரியா? நான் ஒரு ப்ராக்டிக்கலாக காய்ச்சிட்டு போகிறேன். அப்புறம் நாங்கள் தியரியெல்லாம் கிளாஸில் பார்ப்போம். ஒரு லேடி ஒன்று சொன்ன, சார் நான் என் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு. இப்போ நான் கிளாஸில் வந்து என் டைம் போதா, ஷார்ட்டாக சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு. நான் வேறு ஒரு டைம்னு ஸ்பெஷலாக ஒரு பேக் ஒரு 5 இயர்ஸ் கதை உண்டு. அப்போ சொன்ன, சார் எங்களோட ஹஸ்பண்ட் என்னோட இறக்கம் இல்லை சார், அன்பு இல்லை சார். எஸ், ஓகே, சரி, நீங்கள் சொல்கிறது சரியாயிக்கலாம். ஆனால் நீங்கள் எதை வைத்து எந்த அடிப்படையில் உங்கள் ஹஸ்பண்ட் அன்பு இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்டு. அப்போ சொன்ன, சார் உங்களுக்கு தெரியுமா, என் தலையில் நான் போடுற பின்னிக்கானே, அந்த பின் இந்த தலைக்கு போடுவாங்களே லேடிஸ். சார் உங்களுக்கு தெரியுமா சார், என் தலைக்கு போடுற பின் உடஞ்சி சார் 3 நாள் ஆகுது, 3 days. ஆனால் என் ஹஸ்பண்ட் இன்னும் வாங்கி தரல சார். என் தலையில் பின் உடைஞ்சது கூட அவருக்கு தெரியும். அவர் எங்கே வைக்கிற சார், அவர் பிஸ்னஸுக்கு போகிற வார மற்ற எல்லாம் செய்வார். ஆனால் ஏண்ட விஷயம் உடனே பார்க்க நல்ல உதாரணம் தான் சார். நான் தலைக்கு போடுற பின் உடைஞ்ச விஷயத்தை எத்தனை நாள் அவர் பார்க்கல சார். நான் இப்போ யோசித்தேன் சார், இந்த பின் விஷயத்தையே இவர் பார்க்கலண்டா என் லைஃப் எப்படி பார்ப்பார்? நான் இப்போ முடிவெடுத்தேன், நான் தூர நோக்கோடி முடிவெடுத்தேன் சார், நான் டிவோர்ஸை போய் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது ஒவ்வொருத்தர் திங்கிங்கை பாருங்கள், எங்கே போய் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸுக்கு நீங்கள் தலை கொண்டு போட்டால் என்ன இது தலைக்கு போடுற பின், அதுதான் கேஸ். உருகின பான் தலைக்கு போடுற பின். இதுதான் இன்றைக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் ரீசன்ஸ். என்ன ஆரம்பத்தில் சொன்ன குவாலிட்டி இல்லாத, வேலிட் இல்லாத ரீசனால், இந்த ரீசன் சொல்ல இல்லாத ரீசனுக்கு தான் இந்த குடும்பங்கள் பிரிகிறாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு லேசாக சொல்லிட்டு போகிறேன். அது உங்களுக்கு தெரியுமா இன்னொரு முக்கியமான காரணம்? நான் உங்களுக்கு கடைசி ஒரு சாப்டர் அன்றைக்கி ஸ்பீடாக சொல்கிறேன் உங்களுக்கு. மாடர்ன் கப்பல்ஸ் லீக் சில இஷ்யூஸ் இப்போ நான் லேசாக தொட்டி காட்டு. நாங்கள் படிக்கும்போது ப்ராக்டிக்கலாக படிக்கணும் தான், நாங்கள் இந்தக்குள்ள இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் படிக்கணும். அடுத்த இன்றைக்கி ஆண்கள் இருக்கிற அப்போது ஆண்கள் பக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னா, இன்றைக்கி போதைப் பொருள் மிக முக்கியமான இஷ்யூ. அது நிறைய கேஸான சொல்லல். போதைப் பொருளால் எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிஞ்சிக்கிறேன்னு சொல்லி, எவ்வளோ உடல் ரீதியான பலவீனங்கள், அதனால் கணவன் மனைவிக்குள்ள உறவில் வந்த சிக்கல்கள், பிள்ளைகளோட பாதிப்பு, கணவன் மனை உறவில் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், பெரிய ஒரு பிரச்சனை. அது இன்றைக்கி இலங்கையில் ஒரு என்னென்னா, அந்த இலங்கையில் இப்போ ஓரளவு அரசாங்கம் அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு வராது என்றாலும் கூட இந்த இஷ்யூ மிக முக்கியமான. அடுத்து இன்னொரு முக்கியமான இஷ்யூ தான் இன்றைக்கு ரிசர்ச்சாக நான் உங்களுக்கு சொல்கிறது, ஆபாச படங்களை பார்க்குற விதம் கூட.
அதனால எத்தனையோ கேஸ் உங்களுக்கு நான் இப்போ இந்த இடத்த சொல்ல பொருத்தமில்லாத சில விஷயங்கள் மிகிறேன். அதனால வந்து கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க, அல்லது நாங்கள் இஷ்யூஸை கதைக்கும் போது சொல்லுவாங்க, ஒய்ஃப் மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனையை பார்த்தா அந்த ஆபாச படங்களை பார்த்துட்டு அந்த படத்தை உண்மையாக நம்பி ரியல் லைஃப்பில் அப்படி எதிர்பார்த்து அது சரியாக அமையலைன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டால் அல்லது அடிக்கிற ஹஸ்பண்ட் மாறு இன்றைக்கு ஈக்குறாங்க. அதே போல் இந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கு குறிப்பாக சொல்கிறேன், குறிப்பாக திருமணம் முடிக்க போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய திருமணங்கள் முறியறது முக்கியமான ஒரு காரணம், இஸ்லாம் வலியுறுத்தினமே முக்கியமான ரீசன் ஒன்று தான், பொருத்தம் பார்க்காம திருமணம் முடிக்கிறேன். இன்றைக்கு பொருத்தம் நாங்கள் என்ன தெரியுமா பார்க்குற, பணத்தை மட்டும் பார்த்து முடிச்சுப்பாங்க சில பேர். சில பேர் நாலேஜை மட்டும் அவர் வந்து டாக்டர், இவர் ஒரு லாயர், எனவே என் மகளும் டாக்டர் தானே, என் மகளும் லாயர் தானே, ரெண்டு பேரும் செட் ஆகிற அதை மட்டும் பார்த்து முடிச்சுப்பாங்க. அது நாங்கள் ஒரு ராயல் ஃபேமிலி, அல்லது நாங்கள் இந்த ஃபேமிலி, அந்த குடும்பம் இந்த குடும்பம், எனவே இந்த குடும்பமும் நாங்களும் செட் ஆகிற எனவே முடிச்சுக்கோம். நான் எத்தனையோ கேஸ் அவங்களுக்கு சொல்லலாம். நான் கடைசி அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா ஏன் இந்த அண்மை காலமாக நிறைய திருமணங்கள் முறிகிற அல்லது குடும்ப பிரச்சனைகள் பார்த்தா மெயின் ரீசன்ல ஒன்று என்ன தெரியுமா, இன்றைக்கு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை முடித்து கொடுக்குற நேரத்தில் அல்லது பிள்ளைகள் முடிக்கிற நேரத்தில் பொருத்தம் பார்க்குறதே இல்லை. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க எல்லா பொருத்தமும் பார்த்தேன். நான் ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிள்ளை வந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்தார், சரியா? அப்போ இவங்களுக்கு படித்த பிள்ளை தான் பின்னி படித்த ஒரு மாப்பிள்ளை தேடினாங்க. அப்போ அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அந்த ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறார். அப்போ அவர் ஒரு கவர்மெண்ட் தொழில் செய்யக்கூடும். அப்போ ரெண்டு பேரும் செட் ஆகுறது தானே, அந்த காரணத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. இது ஒரு முக்கியமான கேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இவங்களோட பேரண்ட்ஸும் படித்தவர்கள், அவங்களோட பேரண்ட்ஸும் ஓரளவு படித்தார். இந்த ஒரே ஒரு காரணத்தை பார்த்தாங்க, படிப்பு என்ற காரணத்தை மட்டும் பார்த்து முடிச்சாங்க. 6 மாதம்தான் வாழ்ந்தாங்க, இன்றைக்கு டிவோர்ஸ். என்னன்னு பார்த்தா அந்த பிறகு மகளை கொண்டு போய் இந்த மாப்பிள்ளையோட வீட்டில் விட்டுட்டு வந்தா அந்த வீட்டில் இந்த மகளுக்கு வாழ்றது எந்த பொருத்தமான சூழலும் இல்லை. மாமி ஒரு வித்தியாசமானார், இவருக்கு சில மானசிக பிரச்சனை இருக்கிறது. ஆனால் வெளியே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அவர். அவருக்கு எந்த அளவுக்குன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நான் சொல்லுவோம் என்னென்னா மம்மிஸ் பாய்ன்னு சொல்லுவாங்களே, அது உம்மாட புள்ளன்னு சொல்லி, அந்த மாதிரி கிட்டத்தட்ட கேஸ் அந்த இஷ்யூஸும் கூட. ஒய்ஃபை விட உம்மோட புடவை பின்னால் வைக்கக்கூடிய நிறைய ஆண்கள் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிறேன். அப்போ என்ன நான் சொல்கிறேன்டா, அப்போ என்ன நாங்கள் தேடுறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் எல்லாம் மாறித்தான் செய்கிறோம். இன்றைக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கு நாங்கள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பார்ட்டி தானே, மெகி நூடுல்ஸ் பார்ட்டி தானே, இல்லை 2 மினிட்ஸில் தானே, இல்லை வேகணும். அப்போ என்னென்னா இப்போ இஸ்லாம் என்ன சொல்லிக்கிறேன்டா, நீங்கள் கல்யாணத்தை நீங்கள் என்ன செய்யணும்ன்றா அவசரமாக எடுக்கணும். இந்த இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் நீங்கள் லேட்டானது பரவாயில்லை, அதை லேட்டாக சொல்ல வர நியாயமான காரணங்களால். ஆனால் நீங்கள் கல்யாணம் பேசுகிற நேரத்தில் என்ன செய்யணும்டா, டைம் எடுத்து காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, புரோக்கருக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை, அழகாக அமைதியாக நீங்கள் ஆறுதலாக தேடணும். ஆறுதலாக தேடுறதுக்கு கூட காலம் எடுங்க. கல்யாணத்தை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அவசரமாக இல்லை கொஞ்சம் நியாயமான காலங்கள் உங்களுக்கு முடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறேன்னு பாருங்க, அவசரமாக ஒரு நாளில் 2 நாளில் எப்படியோ புரோக்கர் கேஸை கொண்டு வரல, நீங்கள் தேடி பார்க்குற இல்லை வயலாம் பொருத்தம்னு சொல்கிற, இல்லை டேட் எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கல்யாணத்தை நாங்கள் எடுத்து முடிஞ்சு. அப்போ இன்றைக்கு நாங்கள் தேடுறதுக்கு எவ்வளோ காலம் ஒதுக்குறேன்னு பாருங்கள். ஏன்னா நான் பின்னால் சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கு எவ்வளோ கவனமாக தேடணும்னு சொன்னால் அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நிறைய கேசஸ் உங்களுக்கு சொல்லலும் நேரம் இல்லாத நான் விட்டுட்டு போகிறேன். ஹைர், ஓகே. இப்போ ஓகே சார், இப்போ நாங்கள் அடுத்த போது எப்போ பார்த்து நான் முடிப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பார்த்து இந்த கோர்ஸில் முக்கியமான பாட்டை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ முதலாவது இந்த கோர்ஸில் நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா தான் சைக்காலஜிக்கல் ஏரியா, உளவியல் பார்வை. குறிப்பாக நான் தான் செஞ்சுப்படும். அப்போ என்னென்னா இந்த ஏன் அது என்ன அந்த உளவியல் பார்வைன்னு என்ன, உளவியல் பிரச்சனை என்ன இருக்கிறேன்னு உங்களுக்கு இப்போ நான் 2 3 கேஸ் சொல்லுவேன், ஒரு அடுத்த தலைப்பு. உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஒரு காலத்தில் இப்போ முந்தியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பொறாமைகள் அல்லது சந்தேகங்கள் வாரது மிக கலாத்துறைக்கு தானே நிறையா தான் வருமே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா, சந்தேகம் கூடயா குறைவா? இன்றைக்கு குடும்பங்களில் சந்தேகப்படுற வீதம், சந்தேக நடத்தைகள் கூடயா குறைவா? சொல்லுங்கப்பா. கூட. கூட, எஸ். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. சந்தேகம் ஏன் கூடன்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். அடுத்த கேள்வி, ஏன் முந்திய விட சந்தேகம் கூட குடும்பங்கள்? சொல்லுங்க ஏன்?
அப்படிதான் நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன் கூட நிறைய Life. ப்ராப்ளம் நிறைஞ்சிருக்கிறதுனால புதிய புதிய பிரச்சனை நிறைய வர மாதிரி இருக்குது. புதிய புதிய பிரச்சனை. புதிய பிரச்சனைகள் கூட. சரி, நல்லா. நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் எல்லாரும் ஸ்கூலில் படிச்சிருக்கிறதானே, தமிழ் பாடம், இங்கிலீஷ் பாடம், எல்லாத்துலேயும் இந்த பாடம் வரும். சந்தேகத்தினுடைய எதிர்ச்சொல்ல சொல்லுங்க எனக்கு. எதிர்கருத்து சொல். ஸ்கூலில் படிச்சிக்கிறேன் நான், ஒத்த கருத்து எதிர்கருத்துண்டு. நம்பிக்கை. எஸ், வெரி குட். சந்தேகத்தின் எதிர்ச்சொல் வந்து நம்பிக்கை, பிலீவ். இப்போ நாங்கள் சைக்காலஜிக்கலி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா, எங்கு சந்தேகம் வாரோ அதோட காரணம் என்ன தெரியுமா? அங்கு நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனை. எங்கு நம்பிக்கை அதிகரிக்கிறோ அங்க சந்தேகம் மறைந்து போகும், ஒளிந்து போகும். இப்ப இன்றைக்கு நீ சந்தேகங்கள் கூடண்டா நாங்க எல்லாரும் கசப்பா இருந்த ஏற்றுக்கொள்ளும் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்றுக்கொள்ளும் என்ன தெரியுமா? அல்ல திருமணம் முடிக்க போறார்கள் விலையும் கொள்ளும் என்ன தெரியுமா? உங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களோட லைஃப்ல ஏன் சந்தேகங்கள் கூட வரும்? உங்களுக்கு வரலாம், ஹஸ்பண்டுக்கு வரலாம், ஒய்ஃபுக்கு வரலாம். அல்ல முடித்தவர்கள் யோசிக்கணும், மெயின் எங்களுக்குள்ள சந்தேகம் கூட இருக்கிறேன்டா. ஒய்ஃப் தனி இருந்து யோசிங்கோ, ஹஸ்பண்ட் தனி இருந்து யோசிங்கோ. வைஃப் யோசிக்கணும் என்ன தெரியுமா? என் ஹஸ்பண்ட் என்னை சந்தேகப்படுறேன்டா. நீங்க ஒரு கேள்வி கேளுங்கோ, நான் எந்த அளவு தூரம் என் ஹஸ்பண்ட நம்பிக்கையை வென்றிருக்கிறேன்னு கேளுங்க. நான் நம்பிக்கைக்கு எந்த பாதிப்பும் வராம நான் எவ்வளவு தூரம் அவரோடு நடந்து கொண்டிருக்கிற கொஸ்டனை உங்களோட உள்ளத்துல நியாயமா நேர்மையா அல்லாஹ்வை சாட்சியா வச்சு கேளுங்க. ஹஸ்பண்ட்மாருக்கு நான் சொல்றேன்டா, என்னை சேர்த்து சொல்றேன். ஒய்ஃப் என்னை சந்தேகப்பட்டேன்னு சொன்னால் நீங்க நின்று யோசிங்கோ, உங்களோட ஒய்ஃபோட உள்ளத்துல நீங்க எவ்வளவு தூரம் நம்பிக்கையை வென்றிருக்கிறேன்னு சொல்லி. இதுதான் அடிப்படை காரணம். இப்போ நீங்க சொன்ன காரணங்கள் முக்கியம் தான். சோஷியல் மீடியா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இதெல்லாம் எப்போ வருமுண்டா எங்க நம்பிக்கை குறையுமா அதெல்லாம் இது ஆதிக்கம் செலுத்தும் வந்து. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம், சார் எப்படி சார் நம்பிக்கையை வெல்றது? இன்ஷால்லா கோர்ஸ்லாம் படிக்கணும். எப்படி அந்த நம்பிக்கையை நான் கொண்டு, மிக முக்கியமான பாடம் நான் உங்களுக்கு சொல்றது. ஒரு இங்கிலீஷில் புக் கொண்டீங்க என்ன தெரியுமா? அந்த புக்கோட பேரே வந்து ட்ரஸ்ட். பெரிய புக் கொண்டு அவங்க என்ன சொல்கிறேன்டா, லைஃப் என்றாலே நம்பிக்கை தான். இதை நீங்கள் ஒரு உமா அப்பா மட்டுமல்ல, ஒரு உமா அப்பா பிள்ளையோடு உள்ள உறவு, ஒரு பிள்ளை இன்றைக்கு உமா அப்பா மதிக்காத காரணம் என்ன தெரியுமா? சில கட்டங்களில் அல்லது சில நேரங்களில் வந்து உமா அப்பாட அல்ல மூத்தவர்களோட பேச்சை புள்ள கேட்காமிக்கிறது காரணம், அல்ல டீச்சர் மாறக்கூட சில பிள்ளைகள் மதிக்காமிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பல காரணங்கள் இருக்கலாம். பிரதானமான காரணம் வந்து டீச்சர் அந்த பிள்ளையோட நம்பிக்கையை வெல்லலை, பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையோட நம்பிக்கையை வெல்லலை. இதான் பாயிண்ட். இந்த பாடத்தை அழகாக நாங்கள் படித்தோம் என்றால் நிறைய இஷ்யூஸ் எங்களோட வீட்டுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளலாம். காலிக்கோட்டுக்கு போக தேவையில்லை, கவுன்சிலிங் கூட போக தேவையில்லை. நான் சொல்ல ஒரு முக்கியமான தியரி ஒன்று. இந்த எதிர்ச்சொல் நம்பிக்கை. இப்போ அடுத்த கேள்வி உங்க கேளுங்க, ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனதுன்னு ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள ஆன்சர் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஹைர், ஓகே. அப்போ எனவே சைக்காலஜிக்கல் அது நான் சொல்ல, நான் லேசாக சொல்லுவது இல்லை, டீப்பான சப்ஜெக்ட். லேசாக உங்களுக்கு நான் தொட்டு காட்டிட்டு போகிறேன். அடுத்த இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். பொறாமை. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பொறாமைகள், சந்தேகங்கள் வாரன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி உளநோய்களை வகுக்கிற பகுதியில் இன்றைக்கி பொறாமை என்பதை இன்றைக்கி உளநோயாக பார்க்குறேன். மாபிட் ஜெலஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கேஸ் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஒய்ஃப் ஒன்று இருந்தேன், ஒய்ஃப் ஒன்று டீச்சராக. அவள் என்ன தெரியுமா பிரச்சனை, அவள் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு கூலி தொழில் தான் செய்கிறாரு. ஒய்ஃப் சொல்கிற என்னன்னு சொன்னால், சார் நான் எங்கே போனால் என்னை பின்னால் ஹஸ்பண்ட் நிற்கிறேன் சார், நான் ஸ்கூலுக்கு போய் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன், இவர் வந்து என்னை ஒளிஞ்சு மறைஞ்சு எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறாரு, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி. சில நேரங்கள் நான் பஸ்ஸில் ஏறி போவேன், பின் சீட்டில் வந்து அப்படியே மறைஞ்சு, நான் தெரியாத மாதிரி இருக்கிறேன், மறைஞ்சு என்ன பார்ப்பேன், என்ன செய்கிறேன்னு சொல்லி. சார் நான் இரவில் சார் என்ன தூங்கி கொண்டு இருக்கிறேன், அவர்கிட்ட மெட்ரஸுக்கு கத்திக்கிறேன் சார், என்ன எப்படி சார் நான் தூங்குறேன், என்ன வெட்டுமான்னு பயமாண்டிக்கிறேன். சரி நான் டொய்லெட் போனால் கூட அவர் வந்து பக்கத்தில் இருந்து ஒளிஞ்சு பார்த்து கொண்டு இருப்பார், யாராவது வாரான்னு சொல்லி. என்ன தெரியுமா இது? அதை விட டேஞ்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில கேஸஸ் நீங்கள் ஊர்களில் கண்டிப்பீங்க. இவங்க செய்யக்கூடிய முதலாவது வேலை, ஹஸ்பண்ட் ஆகிக்கலாம், 2 பேருக்கும் வரலாம் இது. முதலாவது என்ன செய்வாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தா, பிஸ்னஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தா, அது ஒய்ஃப் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா, முதலாவது ஹஸ்பண்ட் அல்ல ஒய்ஃப் என்ன செய்வாங்க, முதலாவது பறிக்கிறது ஃபோனை தான் எடுத்து ஃபோனில் சொல்லுவாங்க, இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்தீங்க, யார் இந்த நம்பர்,
யார் இது எனக்கு சொல்லணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த ஃபோனில் அப்படி நம்பர் ஒன்றே இல்லை. ஆனால் இவர் சரியாக சொல்லுவார், இந்த நம்பர் இந்த நம்பர்னு சொல்லுவார். அப்போ என்னண்டா, அந்த மன பாதிப்பால் அவர்களுக்கு அப்படியான ஒரு உருவங்கள் அப்படியான நம்பர்ஸ் விளங்கும். இது சொல்ல வர இன்னைக்கு சொல்ல வர புள்ளைகளை கல்யாணம் முடிக்க போகிற புல் பயப்பட தேவையில்லை. நான் சொல்ல வரேன்னா இது இப்படியான பிரச்சனை இந்த சமூகத்தில் ஈக்கிறேன். வேறு எந்த அளவுக்கு நாங்கள் கணவன் மனைவிகளை தேடுற நேரத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறது எவ்வளோ கவனமாக நாங்கள் தேடணும் பார்க்கணும். இதான் இஸ்லாமில் சொல்லிக்கிறேன். நீங்கள் கவனமாக தெளிவாக நீங்கள் திருமணம் முடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஓகே. அப்போ நான் இது சைக்காலஜிக்கல் பக்கத்தில் பிரெயின் டிஃபரன்ஸ் அழகான பாடம் பண்ணிக்கிறேன். எப்படி கணவன் மனைவிக்குள்ளால் எப்படி நாங்கள் கணவன் எப்படி திங்க் பண்ணுற, ஒய்ஃப் எப்படி திங்க் பண்ணுற, ஏன் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நிறைய ஹஸ்பண்ட் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அழகான ஒரு பாடம். அதாவது இன்றைக்கு நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கே காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு இன்னும் தெரியா, ஒரு ஆணுக்கு எப்போ கோபம் வரும், ஏன் கோபம் வரும், ஒரு கோபம் வந்தால் ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ளும் என்பது எத்தனை பெண்களுக்கு இன்றைக்கு தெரியும்? வர சயின்டிஃபிக்கலி தெரியும். அதே போல் மறுபக்கம் எத்தனை ஆண்களுக்கு ஒரு பெண் எப்படி யோசிக்கிற, பெண் என்ன எதிர்பார்க்கிற, பெண்ணுக்கு ஒரு கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்வா, பெண்ணுக்கு ஏன் கோபம் வார், ஏன் கவலை வார். உங்களுக்கு தெரியுமா, சில விஷயங்கள் ஈக்கிற ஆண்கள் விலகிக் கொள்ளணும். பெண்ணுடைய வாழ்க்கையில் சில 5 விஷயங்கள் ஈக்கிற அந்த 5 விஷயங்களும் பெண்ட வாழ்க்கையில் நடந்தா பெண் லைஃப்ல மறக்க மாட்டான். அதாவது அது ஒரு இமோஷனல் மெமரி. அப்படியான கவலைகளை பெண் மறக்கவே மாட்டா. ஆண் என்னதான் அழகா வாழ்ந்தாலும் அந்த ஆண் செய்த அந்த அந்த பாதிப்பு அந்த தாக்கம் பெண்ணுக்குள்ள தொடர்ந்து. எத்தனை பேருக்கு ஆண்களுக்கு தெரியும் பெண்களை எது பாதிக்கும்னு சொல்லி? அப்படி ஒரு தெரிய ஓகேன்னு வாழ்ந்துட்டு போறதான் நான். ஆனால் இன்றைக்குள்ள உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சயின்ஸ். எனவே அந்த சயின்ஸை நாங்கள் படித்து தான் இன்றைக்கு வாழணும். அப்படி வாழும்போது இன்னும் அழகாக வாழலாம். கடைசி தலைப்பு நாங்கள் என்ன போகிறோம், இந்த கோர்ஸில் அடுத்த 2வது பகுதி த ஃபிக் ஆஃப் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். மிக முக்கியமான பகுதி. எத்தனை பேருக்கு இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் சட்டங்கள் தெரியும்னு சொல்லுங்கப்பா? டிவோர்ஸில் சட்டங்கள் தெரியுமா? மேரேஜுடைய திருமண வாழ்க்கையில் சட்டங்கள் தெரியுமா? மகர்ட சட்டங்கள் தெரியுமா? அஜ்னபி மகரமி தெரியுமா? எல்லாமே இன்னைக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நினைச்சா எங்களுக்கு உணர்வு வார நேரம் எல்லாம் எங்களுக்கு டிவோர்ஸ் கேட்கலுமா? திருமணம் உண்டா என்ன? இப்படி பெரிய ஒரு பகுதி ஒன்றே இருக்கிற. அப்போ அதை நாங்கள் முக்கியமாக இந்த கோர்ஸில் ஒரு அழகான வழிகாட்டலை இந்த திருமண வாழ்க்கையின் சட்டங்களை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிக்க இருக்கிறோம். 3வது பகுதி மிக முக்கியமான பாயிண்ட்ல ஒன்று தான் பெண்களுக்கு வரக்கூடிய மெடிக்கல் இஷ்யூஸ். இன்றைக்கி எத்தனை பெண்களுக்கு திருமணம் முடிக்க போகிற பெண்களுக்கு திருமண வாழ்க்கையினுடைய அதாவது பயாலஜிக்கலி மெடிக்கலி வரக்கூடிய பாதிப்புகளை எவ்வளோ தெரியும்? ஒரு கருக்கற்றுண்டா என்னென்னு தெரியுமா? ஒரு புள்ள எபோஷன் ஆகிறண்டா என்னென்னு தெரியுமா? ஏன் எபோஷன் ஆகிறன்னு தெரியுமா? கர்ப்ப காலம் உண்டா தெரியுமா? கர்ப்ப காலத்து ஒரு தாய் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அந்த தாய்க்கு என்னென்ன நோய்கள் வரும்னு தெரியுமா? ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றெடுத்த பிறகு பிள்ளைக்கு சரியாக எப்படி ஃபீட் பண்ணுறேன்னு தெரியுமா? சிச பண்ணுறேன்னா என்ன, நார்மலாக பேர்த் கிடைக்கிறேன்னா என்ன, எது நல்லம், இவர் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது பேர்த் கண்ட்ரோல் குடும்ப கட்டுப்பாடுன்னு தெரியுமா? இது ஒரு லேடி டாக்டர் எங்கட பின்னால் காட்டன், அவள் தனியாக அவங்களை படிப்பிப்பா. அப்போ அவங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் அந்த மெடிக்கல் சம்மந்தமான இஷ்யூஸை கேட்குறது மட்டுமல்ல, நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி கிடைக்கும். நல்ல கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை குடும்ப வாழ்க்கையை பற்றிய கட்டாயம் ஏற்படும். இது 3வது முக்கியமான தலைப்பு. 4வது பகுதி மிக முக்கியமான பகுதி தான் கணவன் மனைவியுடைய அந்தரங்க ஒரு இன்டிமசி. எப்படி ஒரு கணவனுடைய ஒரு மனைவியுடைய உணர்வுகள் எப்படி, அவனுடைய உடல் தேவைகள் என்ன, அது எப்படி சயின்டிஃபிக்கலி அல்லாஹ்தாலா படைச்சிக்கிறான், அது பின்னாடி கூடிய சைக்காலஜி என்ன, அதை எப்படி ஒரு கணவன் மனைவியுடைய திருப்தி என்ன, எப்படி அவங்க அதை கதைக்கிறது, எப்படி பேசுறது, எப்படி அந்த இஷ்யூஸை மேனேஜ் பண்ணுறது, அதையும் ஒரு எங்களோட லேடி ஒரு மௌலவியா அவங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். விசேஷம் என்ன தெரியுமா? அதை இஸ்லாமிக் கண்ணோட்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில் இந்த குடும்ப குடும்ப வாழ்க்கை அல்லது உடலுறவு சம்பந்தமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தருவாங்க. எனவே அது அப்படியான தெளிவோடு எங்களோட பிள்ளைகளை நாங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகணும். எந்த அளவுக்குன்னா சில திருமணம் முடித்த பெண்களுக்கு கூட ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி சட்டங்கள் தெரிய இன்னும் இந்த அடிப்படைகள் இன்னும் தெரிய, கடமையான குளிப்புன்னா என்னன்னு தெரிய, துவாக்கள் தெரிய. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கோர்ஸாக இந்த கோர்ஸில் நாங்கள் இணைச்சிக்கிறோம். அடுத்த மிக முக்கியமானது தான் இது அழகான பாடம். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் இப்படியான கோர்ஸை படிக்கிற சில நேரம் நாங்கள் யோசிக்கிற நிறைய இன்றைக்கு குடும்ப பிரச்சனை காரணம் உளவியல் பிரச்சனைன்னு சொல்லி சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியுமா, நிறைய குடும்ப பிரச்சனைகள் அழகாக தீர்க்கலாம் குடும்ப வாழ்க்கைக்கான சில ஸ்கில்ஸ் இருக்குது.
இப்போ உதாரணம் நான் சொல்லுங்களேன், நான் நிறைய கண்ட விஷயம் தான் இந்த குடும்ப பிரச்சனைகளில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வர்றது முக்கியமான காரணங்கள் ஒன்று தெரியுமா? ஹஸ்பண்ட் இன்றைக்கு ஒரு கணவனுக்கு இன்றைக்கு சரியாக ஒரு பிரச்சனை குடும்பத்தில் நடந்தால் ஒரு தீர்மானம் எடுக்க தெரியும். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர தெரியும், டிசிஷன் மேக்கிங் இருக்க தெரியாது. எனவே அதனால் ஒய்ஃபோட சண்டை பிடிக்கிறது. ஒரு ஆணுக்குரிய ஒரு லீடர்ஷிப்புக்குரிய ஸ்கில் சீக்கிரம் இன்றைக்கு அது எனக்கு ஒரு சயின்ஸ். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்பது ஒரு சயின்ஸ். அது அந்த நாலேஜ் எந்த அளவு தூரம் ஆண்களுக்கு கேட்குறேன். அதே போல் பெண்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான ஸ்கில் சீக்கிரம் வீட்டை மேனேஜ் பண்ணுவது, கணவன் கொண்டு வர காசை எப்படி ஃபைனான்ஷியலி மேனேஜ் பண்ணுவது, இந்த 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 பேசிக் இந்த ஸ்கில்ஸ் இல்லாதனால குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ இஷ்யூஸ் வரும். அப்போ இந்த ஸ்கில்ஸை நாங்கள் கட்டாயம் எங்களுக்குள்ளே டெவலப் பண்ணால் இன்னும் அழகாக எங்களுக்கு சந்தோஷமாக எங்களுக்கு இன்னும் வாழலாம். எனவே அது மிக முக்கியமான பாயிண்ட். இதான் இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் மிக முக்கியமான இஷ்யூஸாக நான் சொன்னேன். அடுத்து நான் உங்களுக்கு சொன்ன 15 மாடர்ன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இன் மாடர்ன் கப்பல்ஸ். அதாவது இன்றைக்குள்ள ஃபெமிலிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை, உதாரணமாக ஃபோனில் வரக்கூடிய பிரச்சனைகள், மாமியிட பிரச்சனைகள். ஃபோனில் நீங்கள் சண்டை பிடிக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபோனில் நீங்கள் சண்டை பிடிக்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்புண்டு. சும்மா சண்டை பிடிங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃபோனில் டெக்ஸ்ட்டில் நீங்கள் சண்டை பிடிக்கிறது சைக்காலஜிக்கலி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 1 hour 2 hours கதைக்கலாம் எவ்வளோ டேமேஜ் பண்ணுமோ உறவு. அதாவது ஃபோனில் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் ஊடாக சண்டை பிடிக்கிறது. இன்றைக்கெல்லாம் அப்படித்தான் சண்டை பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அவரோட பாதிப்பு எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா? கணவன் மனைவி இரவில் தூங்குற நேரத்தில் கணவன் ஃபோனை பார்த்து கொண்டிருக்காரு, ஒய்ஃப் ஃபோனை பார்த்து கொண்டிருக்காரு. அதில் வரக்கூடிய டேமேஜஸ் எங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் அதை பார்த்து யோசிச்சிக்கிறேன்? இவைகள் தான் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொண்டு வருது. அதை எப்படி நெறிப்படுத்துகிற இப்படியான மாடர்ன் இஷ்யூஸை நாங்கள் தனியாக ஒரு சாப்டரில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு 10 முக்கியமான கொஷின்ஸ் இருக்கிற. இப்போ அதுக்குரிய நேரம் இல்லை. ஒரு சர்வே ஒன்றுங்கிற அந்த சர்வேயை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். எங்கள் கோர்ஸுக்கு வரக்கூடிய அந்த 15 கொஷின்ஸ் இருக்கிற அழகான கொஷின்ஸ். உதாரணமான ஒரு 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 கேள்வி ஒன்று சொன்னால் அந்த கேள்வி நீங்கள் உண்மையாக நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் அதை வீட்டில் செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எக்ஸாம்பிள் கேட்குறேன். குடும்பத்தில் உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்தால், ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்தால், நான் 4 ஆன்சர் தந்திக்கிறேன். ஒரு ஆன்சர் என்னென்னா, பிரச்சனை வந்தால் யார் முதல்ல மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு கேள்வி வரும். எக்ஸாம்பிளை யார் முதல்ல மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டார். அது 4 ஆன்சர் இருக்கிறேன். நான் வரும், அல்லது என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அல்லது ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, அல்லது 2 பேரும் சொல்லுவாங்க, அல்லது நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த இந்த சர்வே இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பெரிய ஒரு சேஞ்ச் வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதையும் இந்த கோர்ஸில் நாங்கள் பார்ப்போம். இதுதான் கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன். எங்களோட கோர்ஸை செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட் டீம் இளைஞருக்கு மிக முக்கியமானவர்கள். இஸ்லாமிக் ஃபிக்ஹை பற்றி படிப்பிக்கக்கூடிய டாக்டர் ஷேக் அரஃபாத் கரீம்னு சொல்லி இன்றைக்கு இலங்கையில் ஃபிக்ஹ் சம்பந்தமான ஒரு அழகான தெளிவான வழிகாட்ட தரக்கூடிய ஒருவர். எனவே அப்படியான ஒருவர்கிட்ட படிக்க கிடைக்கிறதும் எங்களுக்கு பெரிய ஒரு அல்லாஹ் தந்த அருள் தான். அவர் எங்களுக்கு ஃபிக்ஹ் சம்பந்தமான திருமண வாழ்க்கையை பற்றி சொல்வார். இரண்டாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய விஓஜி ஃபேமஸான ஃபிர்தௌசியா நியாஸ். அவர் தான் நான் உங்களுக்கு சொன்ன மெடிக்கல் இஷ்யூஸ் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் உங்களுக்கு அழகாக கைட் பண்ணுவார். அடுத்த மிக முக்கியமானவர் தான் நான் சொன்னது வாழ்க்கையினுடைய ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் சம்பந்தமான எப்படி குடும்ப வாழ்க்கையில் எப்படி திறன்களை அதிகரித்து இன்னும் அழகாக வாழலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை எப்படி குறைச்சிக்கொள்ளும் என்பதை ஹாசிம்னு சொல்லி இவர் ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் எங்களுக்கு முக்கியமான இந்த தலைப்பு செய்கிறதுக்கு வர இருக்கிறார். கடைசியாக நான் என்ன சொன்ன இன்டிமசி, கணவனுடைய உடல் உறவு சம்பந்தமான வழிகாட்டல்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எங்களை வழிகாட்டுறதுக்கு ஆயிஷா சித்திகாவில் படிப்பிக்கக்கூடிய மௌலவியா சமீரா ஹலீம் அவங்க வர இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து உளவியல் பகுதியை நான் இன்ஷால்லா செய்கிறேன். எனவே 5 பேரும் சேர்ந்து இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறேன். எனவே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது இந்த கோர்ஸை நாங்கள் செய்கிற நோக்கம் ஒன்று, இந்த கோர்ஸுக்கு வரக்கூடியவர்கள் படிக்கணும். இரண்டாவது, இந்த கோர்ஸை படிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஊருக்கு போய் ஊரில் இப்படியான கோர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான கைடன்ஸையும் இன்ஷால்லா நாங்கள் இந்த தேவைகளுக்கு தருகிறோம். இந்த கோர்ஸில் சிலபஸை கண்டென்ட் எடுத்து நீங்கள் உங்கள் ஊருக்கே இப்போ நீங்கள் டெவலப் பண்ணி செய்து கொண்டு போனீங்கன்னா இலங்கையில் அழகான ஒரு இளைஞர் சமுதாயத்தை அல்லது அழகான குடும்பங்களை உருவாக்குறது எங்களுக்கு நல்ல ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக அமையும்னு நினைக்கிறேன். இதான் நான் இன்றைக்கு சொல்ல வந்தது. எனவே இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் இந்த எல்லாம் 10 கிளாஸஸ் நடக்கும். அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் மட்டும் போகும். ஒரு கிழமைக்கு 2 கிளாஸ் நடக்கும். வியாழக்கிழமை தேர்ஸ்டேயும் சாட்டர்டேயும் இரவு 8 மணிக்கு,
8 to 9, 9:30 வரல அந்த கிளாஸ் போகும். ஒரு 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 1.5 மாதிரி தான் நடக்கும். அப்போ கிழமைக்கு 2 கிளாஸ். எனவே 10 கிளாஸில் கோர்ஸ் முடியும். இந்த கோர்ஸ் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று செய்வாங்க. கோர்ஸில் எல்லாம் படித்ததை வச்சு லேசான டெஸ்ட் ஒன்று நடக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் பயப்படுறது இல்லை, உளவலையில் எக்ஸாம் மாதிரி இல்லை, லேசாக ஒரு மீட்டி பார்க்குறது. அப்புறம் நீங்கள் அதை செய்து அனுப்பினதுக்கு பிறகு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கோர்ஸோட ஃபீயாக நாங்கள் மிக ரீசனபிளாக தான் நாங்கள் போட்டிக்கிற என்ன நாங்கள் 5 ரிசோர்ஸ் பர்சன் செய்கிறது. என்றாலும் கூட நோக்கம் எங்கள் சமூகத்துக்கு சரியான வழிகாட்டலை கொடுக்கணும், குறிப்பாக இஸ்லாமிய உளவியலை வழிகாட்டுறது. அந்த வகையில் நாங்கள் 4900 தான் இந்த கோர்ஸுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது. எனவே நான் நினைக்கிற ஒரு அபாயோட விலையும் ஈக்காது, நாங்கள் வாங்குகிற பிரியாணியோட விலையும் ஈக்காது. அந்த வகையில் நாங்கள் வாழ்க்கையை பற்றி படிக்கிறதுக்காக இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் செய்கிறது பெரிய அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு பரக்கத்தை மருளையும் எங்கள்ட உங்களோட குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக தருவான். இதன் கோர்ஸை பற்றி சொல்லக்கூடிய சில வழிகாட்டலும் அறிமுகமும். இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். நீங்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் கேட்கலாம். வலைக்கம் சலாம். அஸ்மா ஃபஹமி, நீங்கள் கதைக்கிறது கொஞ்சம் சவுண்ட் கேட்குறல்ல? சார் இது லேடிஸ்க்கு வேறையா ஜென்ஸுக்கு வேறையா அப்படி நடக்குமா? ஓ எஸ், லேடிஸுக்கு வேறு ஜென்ஸுக்கு வேறையாக தான் நடக்கும். அதை நான் உங்களுக்கு சொன்னது, லேடிஸோட சம்மந்தமான டாபிக்ஸ் எல்லாம் லேடிஸ் மட்டும்தான். நானும் கூட வர மாட்டேன். லேடிஸ் தான் செய்வாங்க, லேடிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எங்களுக்கு தேவையான அளவு பார்ட்டிசிபெண்ட் வந்தால் தனியாக ஜென்ஸுக்கான இதே கோர்ஸை நாங்கள் ஜென்ஸை வைத்து செய்ய வைக்கிறோம். சார் இது ஆன்சைட். வலைக்கம் சலாம், சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த கோர்ஸை பொறுத்தவரையில இதில் உள்ள ஹெட்டிங் எல்லாம் நான் பார்த்தேன். கட்டாயம் இது வந்து ஒரு மக்களுக்காக இருந்தாலும் சரி, கவுன்சிலர்களுக்காக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, இது நிச்சயமா வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன சொன்னா, நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதால சொல்றேன், நிறைய கேஸ்கள் வருவது இது சம்பந்தமான தெளிவில்லாத மக்கள் தான் நிறைய வராங்க. அப்ப எங்கிட்ட வரக்குள்ள நாங்க அவங்களுக்கு சரியான முறையில வழிகாட்டப்படணும். சில பேர் டிவோர்ஸ் போட்டு இதா கூட இருக்கையில இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கல்யாணம் செல்லுபடி கூட ஆகாது, அது பாத்திலாகிடும். அப்போ அவங்களுக்கு இதா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி நிலையில கூட நிறைய பேர் வராங்க. அதால நிச்சயமா இது வந்து ஒரு பிரயோசனமா இருக்கும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றது. இது நிச்சயமாக மக்களுக்கு வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நல்ல ஒரு விஷயம். சரி, நளிர் சொன்ன மாதிரி அந்த பாருங்க, உதாரணம்னு சொல்லி காட்டினாரு. நான் நேரம் இல்லாதல ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அந்த பிரச்சனை கூட இன்னைக்கு தலாக்குன்னா என்ன, தலாக்கு நாங்கள் அடுத்த திருமணம் முடிக்கிறேன்னா அதுக்குரிய சட்டங்கள் என்ன, அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை. ஆனால் அடுத்த திருமணத்தை போய் முடிப்பாங்க. அப்போ அது வெளியிடும் இல்லை, அது இன்னொரு பாவம் நாங்கள் செய்கிறது, அது பாவம்னு கூட ஃபீலிங் இல்லை இன்னைக்கு. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் இஸ்லாமிக் திருமண வாழ்க்கையோட ஃபிக்கு சட்டங்கள் தெரியும் எங்களுக்கு. ஆனால் அல்லாட்ட போய் எங்களுக்கு மறுமையில தெரியான்னு சொல்லவே இன்றைக்கு இந்தக்குள்ள காலத்தில் சொல்லவே இல்லை. எல்லா அறிவுமே இன்றைக்கி ஒரு எங்களோட டச்சில் வந்துட்டு. அப்போ அந்த வகையில் நாங்கள் பாவத்தாளிகளாகவும் மாற இந்த அடிப்படை பாடங்களை நாங்கள் படிக்கிறேன்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, எங்களை பார்த்தா பிள்ளைகளும் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ள போகிறாங்க. எனவே நாங்கள் முன்மாதிரியாக இருந்தால் தான் அவங்களோட பிள்ளைகள் லைஃப்பில் வாழ்க்கையிலையும் அவங்க சரியாக இந்த இஸ்லாமிய அடிப்படையான அழகான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்க. ஹாய், ஜதாக்கல்லா. எஸ், இந்த கோர்ஸ் வந்து லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் தான். நீங்கள் மறுபடி கேட்டதுக்காக சொல்கிறேன். அப்போ லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் இடம். ஆனால் பொதுவாக லேடிஸ் தான் கூட வராங்க, ஜென்ஸ் கொஞ்சம் குறைவு. ஜென்ஸும் போதுமான வந்தால் நாங்கள் ஜென்ஸுக்கும் அது தனியாக செய்கிறது தான் பிளான் பண்ணிக்கணும். யாரோ லேடியோன்னு கதைக்க பார்த்தேன், சொல்லுங்கப்பா. யாரோ மைக் ஆன் பண்ணினீங்க? சொல்லுங்கள். SBFன்னு போட்டிக்கு சொல்லுங்கள். ஃபேமிலி கவுன்சிலிங் பண்றீங்களா இண்டிவிஜுவலுக்கு? நானா? நீங்க அப்படி கிளையண்ட்ஸ் உங்கள்கிட்ட அப்படி பண்ணுறாங்களா? ஓ, இந்த உண்மையிலே நான் ஒரு கவுன்சிலர் தான். என்றாலும் கூட இப்போ நான் கொஞ்சம் இந்த நிறைய கோர்சஸ் ஆன்லைன் கோர்சஸ் செய்கிறத கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால கவுன்சிலிங் செய்கிறது குறைவு. அப்படி யாராவது வந்தால் எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி விட்டுறேன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் கொஞ்சம் செய்து படுற குறைவு தான். ஈஸ்டர்ன்
யார ரெஃபர் பண்ணுவீங்க? ஈஸ்டர்னா ரைட். ஈஸ்டர்னா நீங்கள் எனக்கு எங்களோட கோஆர்டினேட்டருக்கு கொஞ்சம் உங்களோட ஏரியாவை போடுங்க. அந்த கோஆர்டினேட்டர் நம்பர் இருக்கும் குரூப்பில். அப்போ அவரோட நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். இது வந்து ஆன்சைட் ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம்? ஆன்லைன் கோர்ஸ் தான் இது. ஆன்லைன். ஓகே சார், தேங்க்யூ. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். நவாஸ். எப்படி சார் போகுது? சொல்லுங்க நவாஸ். இப்ப இந்த இடத்துல புதுசா நிறைய பேர் இந்த கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகிருக்கிற புது ஆட்கள் இருக்கிறதால நான் சேர்ற கிளாஸ்ல நிறைய நான் படிச்சிருக்கிறேன் சார். இஸ்லாமிக் கவுன்சிலிங்ல இருந்து ஆரம்பிச்சு இதோட இது ஒரு 7வது அப்படி கிளாஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இதுல ஜாயின்ட் ஆகுறது. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு புது விதமான சப்ஜெக்டில் தான் நான் படிச்சு வாரேன். அப்ப எனக்கு அதுல சேர்ற கிளாஸ்ன்றாலே ஒரு ஆர்வத்தோட கலந்து கொள்ற மாதிரி இருக்கும். சேர்ட்ட படிச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் காதிக்கோட்ல கவுன்சிலிங் செஞ்சதை வச்சு புக் கொண்டு எழுதியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் புக்குக்கும் சார் எனக்கு ஒரு வாழ்த்துரை தந்திருக்கிறாங்க. அந்த புக்கை வெளியிடுற தருவாயில மகிழ்ச்சியான மனவாழ்வு புக்கோட பேரு. அந்த டைம்ல இப்படி ஒரு கிளாஸ் சார் ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு இன்னும் அந்த புக்குக்குள்ளே எதுவும் மெசேஜ்களை பாஸ் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமென்று நான் ஆர்வத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல கலந்து கொள்ள இருக்கிறேன் சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இப்படியான ஒரு சேவையை நாடளாவிய ரீதியில செய்யற நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் எங்களோட துவா இருக்குது உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் கட்டாயம் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். திருமண வாழ்க்கையில முதிர்வு நிலையில இருக்கிறார்கள் கூட அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களோட பரம்பரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமென்று சார் கிளாஸ்ல நான் நிறைய படிச்சவன் என்ற ரீதியில நான் இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக். உண்மையிலே நவாஸை பொறுத்தவரை மிஸ்டர் நவாஸ் அந்த ஒரு புக் ஒன்று எழுதிக்காரு, மன வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கை. அழகான ஒரு புக். இன்ஷா அல்லாஹ் அதை வெளியிடுவார். அந்த புக்கில் அவர் காலிக்கோட்டில் தான் ஒர்க் பண்ணுற பார்ட் டைமாக. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வைத்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கைடுன்னு எழுதிக்காரு. நானும் அடிக்கடி கேட்குற நவாஸ் எப்போ புக்கை வெளியிட போகிறேன்னு சொல்லி. என்னென்னா நல்ல ஒரு அழகான ப்ராக்டிக்கல் கைடு. எனவே நான் நினைக்கிறேன் எனக்கும் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம், அப்படி புக் எழுதக்கூடிய ஆட்கள் கூட இந்த கோர்ஸில் வந்து படிக்கிறதும் நானும் அவர்கிட்ட சில விஷயங்கள் எனக்கும் படித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அவரும் நீண்ட கால மாணவராக இருந்து நிறைய விஷயங்கள் படித்து மீக்காரு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அவர் அந்த புக் எழுதுறது. எனவே உண்மையிலே அப்படித்தான் நானும் எதிர்பார்க்குறேன். நவாஸ் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸை நானே செய்து அல்லது நீங்கள் எல்லாமே என்ன கோர்ஸுக்கு வரணும்னு இல்லை. நான் நோக்கமே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களோட ஊர்களில் நீங்கள் தொடங்கணும். நான் ஒரு ஊர்களுக்கு தேவையான வழிகாட்டலையும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு தர இயலும். அப்போ எல்லா ஊர்கள்லையும் தொடங்கினா தான் எங்களோட சமூகத்தை பாதுகாக்கலாம். இப்படியான ஒரு 2 கோர்ஸால் ஒன்றும் எங்களுக்கு செய்யலாம். ஆனால் சில மாற்றங்களுக்கான அடிப்படையை தான் செய்யலாம். அந்த வகையில் தான் நவாஸ் சொன்ன மாதிரி நவாசம் மாதிரி பல பேர் புக்ஸ் எழுதணும், ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யணும், ஊர்களில் ப்ரோக்ராம் செய்யணும். குறிப்பாக மௌலைமார்கள், இந்த கவுன்சிலர்ஸ் அவங்கெல்லாம் இஸ்லாமிக் கவுன்சிலிங்கை படித்து அந்த அடிப்படையில் வழிகாட்டணும்ன்ற நோக்கம் தான் உண்மையிலே இந்த கோர்ஸை நான் டெவலப் பண்ணுற நோக்கம். அல்லாஹ் அந்த நீயத்துகளை கபூலாக்கணும். ஹைர். நீங்கள் யாரோ கேட்டிக்கிற மாதிரி லேடிஸுக்கு தான் இந்த கோர்ஸை ஸ்பெஷலாக ஈக்கிறேன். ஆனால் ஜென்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நான் சொன்ன அந்த இன்டிமசி தலைப்புக்கு மட்டும் அல்லது அந்த பெண்களோடு துறவுப்பான தலைப்பு மட்டும் நாங்கள் ஆண்களுக்கு அனுமதிக்கு கொடுக்குறதில்ல. மற்ற தலைப்புகளுக்கு ஆண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். அந்த பெண்கள் ஆண்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல அந்த தலைப்பை ஜென்ஸுக்கு வேறையா செய்வீங்களா சார்? எஸ். ஓகே. கட்டாயம் அது தேவைதானே சார்? கட்டாயம் 2 தரப்புக்கும் தேவை. நான் சொன்ன மாதிரினாவா பிரச்சனை வந்து எனக்கு ஜென்ஸ் கொஞ்சம் போதுமான அளவு வருது இல்லை. வந்தால் அதே தலைப்பை ஜென்ஸுக்கும் செய்யலாம். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகே சார். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் சரி தார மாதிரி எப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் பாப்போமே. ஓகே சார். ஜஸாக்குமுல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு சவுண்ட் கேட்குறல. டைம் வந்து நாங்கள் வளமையாக எங்களோட எல்லா கோர்ஸும் வந்து நைட்டுக்கு தான் செய்கிறேன்.
8 to 9:50 9:30 வரையில் போகும். தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே, வியாழனும் வெள்ளியும். சார் 8 கொஞ்சம் ஒரு 8:30 அப்படி ஸ்டார்ட் பண்ற கஷ்டமா சார்? ஏன் ஏதாவது நான் வீட்டுல டியூஷன் ஒன்று செய்யறேன். எல்லா கிளாஸஸுமே 8:30 தான் முடியுது. அப்படியா? ஆமாம் சார். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பார்ப்போம், எங்களோட குரூப் எங்களோட டீம்கிட்ட கதைச்சு பார்க்குறேண்ணே. சரி சார், இன்ஷா அல்லாஹ். நல்லா ஓகே. ஹைர். வேறு யார் என்ன சொல்லிக்கிறேன்? ஹைர். ஓகே. உண்மையிலே இந்த வணக்கம் சார். கடைசி வலைக்கம் இஸ்லாம் சொல்லுங்க அஸ்மா. சார் நான் உங்களோட பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஆ உங்கள் லெக்சர்ஸ்க்கு வருவீங்க. ஆ உண்மையில உங்கள் லெக்சர்ஸ் மிச்சம் தெளிவாய்க்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். என்னன்னா இந்த தலைப்பு வந்து உண்மையில எல்லாத்துக்கும் உண்மையில எல்லா பெண்களும் மாதிரி கவுன்சிலர்ஸ் அப்படின்ட்டு மட்டும் இல்லாம எல்லா தரப்புல இருக்கிற பெண்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா லாஸ்ட் டைம் எங்களோட லெக்சரர் ஒருத்தர் தான் ஒரு சர்வே ஒன்றோட இதை சொன்னாரு, கவுண்டிங்கா அப்படின்னா 2023 எடுத்த சர்வே படி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல காசிகோட்டுக்கு வந்த டிவோர்ஸ் கேசஸ் 1470 சொன்னாரு. அதுல 2023 25 வரைக்கும் ஒரு 6 ஆண்களை தவிர மத்த அந்த 1470 பேர்ல ஒரு 6 ஆண்களுக்கு வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு இயலாதுன்ற மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க. ஸோ அவங்கள தவிர எல்லாருமே மேரி பண்ணிட்டாங்க. பட் இந்த 2 வருஷமாவும் அந்த 1470 பேர்லயுமே மேரி பண்ண பெண்கள் வந்து 7 பேர் தான் அப்படின்ற அந்த சர்வே சொல்றதா சொன்னாங்க. அதாவது பெண்கள் வந்து அப்படின்னு சொன்னா பொதுவா அந்த சீக்கிரமா எதுலயும் உள்ளுக்கு போகவும் மாட்டாங்க. போனா அதுல இருந்து வெளிவரத்துக்கும் அவங்களுக்கு கஷ்டம் தானே சார். அப்ப திருமணம் ஒரு விஷயத்த வந்து சரியான முறையில அவங்க நடத்தி செல்லணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுல நிறைய மாமிமார்கள் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் சார்ந்து கொண்டா நல்லா நினைக்கிறேன். நிறைய கேசஸ் வர்றது வந்து ஹஸ்பண்டோட எந்த இஷ்யூவும் இல்லாம இருக்கும் சம்டைம்ஸ். ஆனா வந்து மாமியோட இருக்க இயலாது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கூடுதலா இருக்குது அப்படின்ற மாதிரி கேசஸ் கூடுதலாக இருக்கிறதுனால எல்லா தரப்புல இருக்கிற எல்லா வயதுல இருக்கிறவங்க கலந்து கொண்டா சிறப்பாய்க்கும்ன்றது எந்த ஒப்பீனியன். உண்மையிலே நீங்கள் சொல்கிறது உண்மையிலே உள்ள ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். அப்போ உண்மையிலே அந்த நோக்கம் அமைக்கிறது என்னென்னா, அந்த கோர்ஸுக்கு நானும் தலை போகிறேன்னு யோசித்த திருமணத்துக்கு முன்னே மட்டும் போட்டால் அதை முடிக்க போகிறார்கள் மட்டும்தான் வருவாங்க, பின்ன மட்டும் போட்டால் முடிச்சாக்கள் மட்டும்தான் வருவாங்க. அப்போ நான் யோசித்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 2 தரப்பும் வரணும். முடிக்க போகிறாக்களும் வரணும், முடிச்சாக்களும் வரணும், மாமிமாரும் வரணும், எல்லாரும் எத்தனை வயசில் முடிச்சு எத்தனை வயசுனாலும் பிரச்சனை இல்லை. அதான் உண்மையிலே நான் சொன்னேன், இந்த திருமணத்துக்கு முன்னும் பின்னும் 2 தரப்பும் இந்த கோர்ஸில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. ஆனால் இந்த கோர்ஸில் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நிச்சயம் கிடைக்கும். அப்படி இன்ஷால்ல நாங்கள் இன்னும் தொடர்ந்து படிக்கணுமா இருந்தால் இந்த கோர்ஸங்களுக்கு டெவலப் பண்ணி போகலாம். பார்ட் 2 பார்ட் 3 அந்தளவுக்கு விஷயம் இங்கே படிக்கிறதுக்கு. என்றாலும் கூட நாங்கள் எல்லோரும் பிஸி என்ற வகையில் குறைந்தது இந்த பேசிக்காவது நாங்கள் படிச்சிட்டோம்டா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இஷ்யூஸ்களை எங்களுக்கு குறைச்சி கொள்ளலாம். குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தெளிவுகள் தேவை. சில முடிவு எடுத்துக்கொள்ள சில கஷ்டமாகிக்கிற, தெரியாமைக்கிற, சில மெத்தடுகள் தெரியாமைக்கிற, வாழ்க்கை பற்றி யோசிக்கிற முறைகளில் பிரச்சனைக்கிற, அதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபஸ்ட் கிளாஸில் நாங்கள் சந்திப்போம். அப்போ உங்களுக்கு குரூப்பில் உங்களுக்கு தேவையான மேலதிக தகவல்கள் அனுப்புவாங்க, நீங்கள் அதை பார்த்து ரெஜிஸ்டர் ஆனீங்கன்னா சரி. ஓகே. ஹைர். அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.